Glory be to God's holy name. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us turn to read book of Haggai chapter 2 and verse 23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். In that day, saith the Lord of hosts, will I take thee, O Zerubbabel, my servant, the son of Shealtiel, saith the Lord, and I will make thee as a signet, for I have chosen thee, saith the Lord of hosts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு மனிதனோடு தேவன் நேரடியாக பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see an experience of God directly speaking to a man. அவன் ஒரு ஊழியக்காரன். He was a servant of God. அவன் தேவனுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதன். A man who served God. அவனை அவர் தெரிந்து கொண்டதாக அவர் சொல்லுகிறார். And he says, I have chosen you. அந்த வசனத்தின் துவக்கமும் சேனைகளின் கர்த்தர் என்று தொடங்குகிறது, முடிவும் சேனைகளின் கர்த்தர் என்று முடிகிறது. The beginning and the end of the verse is with the word Lord God of hosts. நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். Our God whom we worship is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய யுத்தங்களை கொண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When we say the Lord of hosts, he is the one who fights our battle and we need not worry. ஏனென்றால் அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. Because he is mighty in battle. அப்படினால் வாழ்வின் எந்த ஒரு பகுதியிலே நீங்கள் யுத்தத்தை சந்தித்தாலும் அவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. Therefore, be it any aspect of your life you face the battle, do not worry about it, because the Lord of hosts is he who fights your battle. அவர் இந்த உலகத்தில் மாத்திரம் சேனைகளின் கர்த்தராக வெளிப்படுவதில்லை. He is not just the Lord of hosts only in this world. இப்பொழுது நீங்கள் பரலோகத்தில் போனாலும் ஒரு சத்தத்தை கேட்கலாம். And even when you go to heaven you can hear a voice. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Isaiah 6:3, பரலோகத்திலே ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. there is a voice resounding in heaven. அது என்ன சத்தம்? What voice is that? சேராபீன்கள் கூப்பிடுகிற சத்தம். The voice of the seraphims. அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தின் வார்த்தை என்ன? And what was the word which they voiced? ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். And one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of his glory. ஏனென்றால் ஜனங்களுடைய யுத்தங்களை அவர் செயல்படுத்துகிற ஒரு சேனை தலைவர். Because he is the Lord of hosts who fights the battle of his people. இந்த காலை வேளையில நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உங்களுடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி சேனைகளின் தல கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். Whatever be the situation you are in this morning, believe that we have a Lord of hosts who fights all our battles. மனிதன் தன்னுடைய யுத்தத்தை நடத்தினால் சில நேரங்களிலே வெற்றி கிடைக்கும், பல நேரங்களில் தோல்விகள் கிடைக்கிறது. Man, when he wages war, at times he is successful, but many a times he is defeated. ஆனால் அவர் அந்த யுத்தத்தை நடத்துவாரானால், But if he would conduct the battle, எந்த ஒரு யுத்தமும் தோல்வியை சந்திக்காது. there can be no war with defeats. நீங்கள் தாவீதினுடைய வாழ்வை பாருங்கள். Look at the life of David. அவனுடைய யுத்தங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு யுத்தத்தில் கூட அவன் பின்வாங்கினதில்லை, தோற்று போனதில்லை. And not one of his battle he had backslidden or been defeated. அவனோ அவனுடைய சேனையோ போகுமானால் நிச்சயம் ஜெயிக்கும். And if he or his host would go into the battle, success was sure. ஏனென்றால் அவன் கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்றுதான் அவன் அறிந்திருந்தான். Because he knew our God as the Lord of hosts. அவனை தேவன் தன்னுடைய சேனையாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார். And God too looked at him as his host. அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஒரு இடத்தில் புறப்பட்டு வந்த பொழுது அது தேவ சேனையைப் போல இருந்தது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. At one point when he and his people proceeded out, the word of God says it was as the army of God. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் தேவ சேனையாக இருந்தால் உங்களுக்கு சேனைகளின் கர்த்தராக அவர் நிற்பார். When you and your family and your children and your people they stand on knees in the presence of God, will look at your army, the Lord will fight for you. ஏன் வேதத்திலே எத்தனையோ தெய்வீகமான ஜனங்கள் இருக்கும் பொழுது இந்த செருபாபேலுக்கு இப்படி ஒரு வார்த்தையை தேவன் வாக்கு கொடுக்கிறார்? When there were many divine people in the word of God, why does the Lord give such a word to Zerubbabel? செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனிலே தளிர்த்த ஒரு துளிரவன். Zerubbabel is the branch which brought forth out of Babylon. இல்லாவிட்டால் குழப்பத்தில் மலர்ந்தவன் என்று அர்த்தம். Or son of confusion. பாபேல் என்றால் குழப்பம். Babel means confusion. இதுக்குள்ள பிறந்த ஒரு துளிரவன். He was a branch brought forth out of this. செருபாபேல்.
Zerubbabel. அதுதான் அதனுடைய அர்த்தம். And that is the meaning of அந்த that. பாபேல் சூழ்நிலையில் நடுவில துளிர்த்த ஒரு மனுஷன். A man who was shooting forth out of that Babel. நாம் ஒவ்வொருவரும் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகள். And he was called as a branch plucked out of the fire. அதனால தான் அக்கினியில் மலர்ந்த மலர் என்று ஒரு பாடல் பாடுகிறோம். That is why we too sing a song, a flower brought forth out of the fire. சேற்றில் கூட செந்தாமரை மலரும் என்று சொல்லுவார்கள். And they would say even the lotus comes out of the mire. குப்பையில் கூட மாணிக்கங்கள் தோன்றும் என்று சொல்லுவார்கள். And even pearls out of the dustbin. அதுபோல குப்பையிலிருந்து ஒரு மனுஷனை சிங்காசனத்துக்கு தேவன் உயர்த்துகிறவர். Yes, our God is the one who exalts a man from dust. உன்னுடைய வாழ்வு ஒரு குழப்பமாக இருக்கலாம். Your life may be a confusion. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கலாம். Your spiritual life in great confusion. இல்லையென்றால் உங்களுடைய தொழில் ஒரு குழப்பமாக இருக்கலாம். Your business a confusion. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை கூட ஒரு குழப்பமாக இருக்கலாம். Even your family life a confusion. அந்த குழப்பத்தில் நீயும் ஒரு குழப்பவாதியாக இணைந்து அப்படியே குப்பையாக போய்விடக் கூடாது. And you being a confuser in the confusion, do not be a rubbish. அதுக்குள்ள நீ ஒரு துளிராக வெளியே வர வேண்டும். But instead you need to come out as a branch. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? What does Isaiah the prophet say? ஏசாயா 53:2 பார்க்கும் பொழுது Turning to Isaiah 52:3. இயேசு எப்படி துளிர்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said as to how Jesus shot forth. இளங்கிளியைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். போதும். For he shall grow up before him as a tender plant and as a root out of a dry ground. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேர்தான் இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the root out of a dry ground. குழப்பத்தின் நடுவிலே மலர்கிறவன் தான் இந்த செருபாபேல். He who flowers out of confusion is the Zerubbabel. ஆனபடியால் தான் அந்த குழப்பத்துக்கு நடுவிலே இவன் நிற்கிற அந்த தன்மையை பார்த்துதான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். That is why looking at his tendency of standing amidst all confusion, the Lord chose him. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த குழப்பத்தில் இருந்தாலும் நீ தெளிவுள்ளவனாக இருக்கணும். A child of God, in whatever confusion you may be, you must be clear. எவ்வளவு முள்ளுகள் இருந்தாலும் நீ அதுக்குள்ள ஒரு லீலியாக இருக்க வேண்டும். How much of a thorns there may be, you must be a lily. அப்படி ஒரு வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. And that is a life God expects from you. அவனை பார்த்து சொல்கிறார், என் ஊழியக்காரனே, Looking at him, the Lord says, you are my நான் servant. உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். I will make thee as a signet. இன்றைய மெசேஜ் நீ ஒரு மோதிரம். And today's message is, you are a signet. பரவாயில்ல, அப்ப நம்ம கையில எல்லாம் மோதிரம் இருக்கு, பைபிளும் இதை அங்கீகரிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். And you may think, I have a ring, a signet with me, and Bible too agrees with it. உன் கையில உள்ள மோதிரத்தை நான் பேசல, கர்த்தர் கையில் உள்ள மோதிரத்தை பேசுகிறேன். I am not speaking about the ring in your hand, but the ring in நான் God's உன்னை hand. ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன். I will make thee as a signet. இதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையில சபைக்கு கொடுக்கிற வார்த்தை. This is the word which the Lord gives to the church this நீங்க morning. எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் தேவனுடைய திட்டம் இதுதான். With whatever state you have come in, God's plan is yours. அதற்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். It is for this God has chosen you. இந்த முத்திரை மோதிரமாக ஒரு மனிதன் மாற வேண்டியது அவசியம். A man needful become a signet. இல்லாவிட்டால் உன் கையில ஒரு முத்திரை மோதிரம் வர வேண்டியது அவசியம். Or else you need to have a signet in your hand. ஒரு தேவனுடைய பிள்ளை முத்திரை மோதிரமாக மாற வேண்டும். A child of God should become a signet. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருக்கக்கூடாது. After coming to the spiritual life, you should not be an ordinary person. இன்றைக்கு விவாகங்களுக்கு நிச்சயமாக அடையாளமாக மோதிரங்கள் போடுவது வழக்கம். Today, for the wedding, for the betrothal, they have the habit of giving the signet. ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதங்களிலே அதை செயல்படுத்துகிறார்கள். And every group of people in the society, they do it in a different way. ஆனால் ஆண்டவர் உன்னை நியமித்துக் கொள்வதற்காக அல்ல, அதிகாரம் உள்ளவனாய் மாற்றும்படியாக உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். But the Lord makes you a signet, not for the betrothal, but that you may be a man with power. மோதிரத்துக்கும் முத்திரை மோதிரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a vast difference between ring and a signet. மோதிரம் ரோட்ல போறவன் எல்லாம் போட்டுக்கலாம். A ring whoever wants can put it. ஆனா முத்திரை மோதிரம் என்பது ராஜாக்கள் மட்டுமே போடுகிறது. But a signet is only for royal kings. ஆண்டவர் தன்னுடைய முத்திரை மோதிரமாக உன்னையும் என்னையும் வைக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். And God wants you and me to be his signet. ஆண்டவருடைய கையிலே நீ ஒரு முத்திரை மோதிரம். You are a signet in God's hand. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of it? ஒரு அரச கட்டளை பிறந்தால் If there is a command, a royal, கடைசில ஒரு சீல் பண்ணுவாங்க. and
finally they seal it. அது கவர்மெண்ட் சீல் இன்னைக்கு உலகத்துல செய்கிறார்கள். And in this world they do it as a government ஆனா seal. அன்னைக்கு ராஜாவின் கையில ஒரு மோதிரம் இருக்கும். But there will be a signet in the king's hand. அத வச்சு சீல் பண்ணுவான். And they seal with it. அதுக்கு பிறகு அந்த ஜீவோவை மாத்தவே முடியாது. Finally you can never change the command. எழுதினதே. And that which is. அந்த ஸ்தானத்துல கர்த்தர் ஒரு விசுவாசியை ஒரு ஊழியக்காரனை வைத்து பார்க்க விரும்புகிறார். And the Lord wants a servant of God and a believer to be in that position. நீ ஒரு ஜெபம் பண்ணி ஆமென் போட்டுட்டா அது அக்செப்ட் ஆயிடும். If you make a prayer and say amen, it will be accepted. அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஜெபிச்சு ஆமென் போட்டுட்டீனா அதுக்கு பிறகு அதுல மாற்றமே கிடையாதுங்கறத சத்தியம். If you pray and you put an amen, then the truth is that you cannot change it. முதலாம் ராஜாக்கள்ல எலியா இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். And Elijah used this word in 1 Kings. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்துல 1 Kings 17:1. நான் சொல்லாம இனிமே மழையோ பனியோ பெய்யாது. He says, without my word there shall be no dew nor rain. கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். And Elijah the Tishbite, who was on the inhabitants of Gilead, said unto Ahab, as the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these years, but according to my word. என் வாக்கின்படி அன்றி நான் திருப்பி சொல்லாம மழையோ பனியோ பெய்யாது. But according to my word there shall be no dew nor rain. எந்த அளவு அவனுடைய ஜெபத்துல அவனுக்கு ஒரு தெளிவு இருந்தது. So what clearness he was definite in his prayer. எத்தனை வருஷம்? How many years? 3.5 வருடங்கள். 3.5. அப்படியே பிரேக் அடிச்சு வச்சிருந்தான் வானத்தையும் பூமியையும். He had just stopped the heaven and the earth. பயங்கர காத்தடிக்கும். There will be great wind. கார்மேகம் வந்துவிடும். And dark clouds. இப்போ மழை பெஞ்சிரும்னு நினைச்சிருப்பாங்க. They will think it will rain now. எலியாட்ட போய் கேட்பாங்க. But என்னவோ நான் எலியாட்ட போய் கேட்பாங்க. they will go and ask Elijah. என்னவோ மழை பெய்யற மாதிரி இருக்கு, என்னவோ சொன்னியே ஜெபிச்சியேன்னு. You said there will be no rain, you prayed also. நான் சொல்லாம அந்த மேகம் என்ன செய்யாது, மழையை பொழியாது. The cloud will not rain without my word. 3.5 வருடம் மழையோ பனியோ இல்லாம அப்படியே பிரேக் பண்ணி வச்சான். 3.5 years he stopped the heaven and earth from dew and rain. அது தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். That was simply the power God had given him. அப்பொழுது மாத்திரமல்ல, Not then only. அவன் திரும்ப உபத்திரவ காலத்துல இந்த பூமியிலே வருகிறான். And he is going to come back into the world during the tribulation. அப்பொழுதும் அவனுக்கு இதே அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God points out that he is given the same authority then. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Revelation chapter 11 and verse 6. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. These have power to shut heaven, that it rain not in the days of their prophecy, and have power over waters to turn them to blood, and to smite the earth with all plagues as often as they will. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க, மழை பெய்யும்படியாக வானத்தை திறக்க அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். Yes, the Lord gave them power to shut heaven that it may not rain, and to open heaven that it may rain. ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பி விட்டானாம். Another man rose up against a servant of God. அது அவருக்கு தாங்க முடியல. And he could not bear with it. ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட விதத்திலே அவன் எழும்பினால் பிரச்சனை இல்லை. Because if he would have been an individual man, it was of no problem. இவன் எழும்பி சொன்ன குற்றச்சாட்டு இவருடைய ஊழியத்தையே விட்டு அவரை துரத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. But the accusation that the other person gave was an accusation which would push him out of the ministry. அது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு குற்றச்சாட்டா இருந்தா கூட மாறி போய் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்யலாம். Had it been a blame just for a transfer, he could have gone to another place and ministered. ஆனா வந்த குற்றச்சாட்டு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அல்ல. But this blame that fell upon him was not அடுத்த that. செகண்டே ஊழியத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. It was in such a way that he should be pushed out of the ministry on the same second. இதை அந்த பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு தாங்க முடியல. And the servant of God could not bear with it. என்ன ஆண்டவரே, கடைசில அஸ்திவாரத்தை அசைச்சிட்டானே. And finally he shook my foundation itself. எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொன்னான். And he has given such a false அதுல blame. அநியாயமான பனிஷ்மென்ட்கள் நான் வாங்குறேன். And I have gotten all these false accusations. அதை நான் சகிச்சுக்கிறேன். But I bear it. ஆனா இப்ப சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு என் ஊழியத்தை என்ன செய்யுது,
வேரோடு புடுங்கிறதான குற்றச்சாட்டு. And this accusation is to uproot me from the ministry. இவனுக்காக ஜெபிக்கிறேன். I pray for this man. இவனுக்கு இனிமே டைம் கிடையாது, பூமியிலேயே டைம் கிடையாது. Hereafter he has no time on earth. இயேசுவின் நாமத்தில் நீர் அவனை எடுத்து அவனுடைய ஓட்டத்தை முடித்து விட வேண்டும். In the name of Jesus let him finish the race. அடுத்த நாள் அவர் படுக்கையில விழுந்து விட்டார். The next very day the man fell on bed. அவருக்காக ரெண்டு ஊழியர்கள் பயங்கரமாக ஜெபித்தார். அவங்களுக்கு விஷயம் தெரியாது. Two servants of God without knowing this matter they prayed for the man. ரெண்டு பெரிய பாஸ்டர்ஸ் பயங்கரமா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. Two big pastors they started praying for the man. அந்த நேரத்துல இந்த சகோதரர் அந்த ரூமை கடந்து போனார். It is then this brother went into the room. அப்ப அவங்க இவரையும் கூப்பிட்டாங்க. And they called that man. தம்பி நீ வா நம்ம ஜெபிக்கலாம். You also come brother, we'll pray for this person. ஏன்னா இவர் gifted person. And because this brother was gifted. அதனால இவரும் ஜெபிச்சா சுகமாயிடும்னு அவரை கூப்பிட்டாங்க. And they called him saying if he would pray this man would be healed. அவர் வந்தாரா? He came. வந்து பார்த்துட்டு சொன்னாரா? He said, யாருக்கு ஜெபிக்கணும்? for whom should I pray? இந்த பாரு நம்ம சகோதரன் வியாதியில இருக்கான். This brother is sick. நீங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிறீங்களா? And are you too praying for them? ஜெபிங்க. Pray. அப்ளிகேஷன் போட்டது நானு. It is I who put in the application. இவன் கதை முடியணும்னு அப்ளிகேஷன் போட்டவன் நான். It is I who gave the application to stop this man. உங்க ரெண்டு பேர் பிரேயர்ல சாதிக்க முடிஞ்சா திருப்பி உன் உயிரை கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு. If you can achieve it by your prayers, try to bring his by life back. அவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும். Whatever may happen, what happened, I know it. அப்ளிகேஷன் நான் போட்டிருக்கேன். அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சா ரெண்டு பேரும் பரலோகத்துல ரிஜெக்ட் பண்ணி பாருங்க. I have sent the application to heaven. If you can reject it, then try to do it. என்ன நடந்தது? What happened? அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவரை கூப்பிட்டு முழங்கால் போட வச்சு ஜெபிக்க வச்சாங்க. Those pastors said you should not speak like that and made him to pray. ஆனா ஒண்ணும் நடக்கல. But nothing worked out. அப்ப அந்த ரெண்டு ஊழியக்காரங்களை இவரை கடிந்து கொண்டு நீதான் இவன் சிக்கா உன் ஜெபத்துலன்னு சிக்கானா அதனால நீயே கொண்டு போய் ஜெபம் பண்ணு உன் ஃபீத்தம் கொண்டு போனாங்க. Therefore these two pastors they said he was made sick because of you. Therefore take this man. கொண்டு வர்றேன். ஆனா அப்ளிகேஷன் போட்டதுல மாற்றமே கிடையாது. I will do that, but there is no change in my application. எதுக்கு இத சொல்றேன்? Why do I say this? அவர் செத்தே போயிட்டார் அந்த ஊழியக்காரன். அதோட முடிஞ்சது அவன் கதை. Finally he died. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is உன்னுடைய வாக்கின்படி அன்றி தேவன் அடுத்த கதையை செய்ய முடியாது. God cannot do the next thing without your word. அந்த அளவு உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா கர்த்தருடைய கையில் நீ ஒரு முத்திரை மோதிரம். If you are going to have such a great power, then you are a signet in God's hand. நீ ஜெபிச்சு ஆமென் போட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கு பரலோகம் ஆமென் போட்டுருச்சுனா அதுக்கு பிறகு எவனும் எவளும் மாற்றவே முடியாது. If you pray and say amen and heaven says amen too, then nobody can change it. இப்படி 21 பேரை கொன்றேன் என்று ஒரு ஆள் சொன்னார். And another man said he killed 21. இதே ஆள் பாஸ்டர் கேசி வர்கீஸ் தான் இப்ப சொன்ன ஆள். This same pastor Casey Verghese said he killed 21 like that. அதுக்கு பிறகுதான் என்னுடைய gift எல்லாம் ஓரங்கட்டி சாகடிக்க கூடாது ஊழியம் செய்யணும்னு முடிவுக்கு வந்தேன்னு சொன்னார். It is after that I set aside my gift saying I should not kill anyone and I should do my ministry. நீ தேவனுடைய கையில் ஒரு முத்திரை மோதிரமாய் இருக்கும் வரை உன் ஜெபத்துக்கு ஆமென் விழுந்துகிட்டே இருக்கும். Until you are a signet in God's hand, there will be amen made to your prayers. இதுதான் தேவன் செய்யற தேவன் ஒரு சாதாரண மனிதர்கள் துரோகிகளுக்கு இல்லாவிட்டால் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் கொடுக்கிற வரம். This is the gift that God gives to a man who is treacherous. ஆனால் நீ குழப்பத்தின் நடுவிலே நீ துளிர்த்து வர வேண்டும். But amidst all confusion you need to sprout out. நீ யார் கையில் இருக்கிறாய்? In whose hand are you? அதை உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீ எப்படி உபயோகிக்கிறாய்? How do you make use of the power given unto you? இந்த மோதிரம் இருந்தா உனக்கு ஒரு அதிகாரம். If you have the signet you have the authority. இந்த மோதிரம் இருந்தால் நீ ஒரு வல்லமை உள்ளவன். Have you the signet you have power. இந்த மோதிரம் இருந்தா உன் வேண்டுதல்களுக்கு அருள் செய்யப்படும். You have the signet your petitions will be granted. இந்த செருபாபேலுக்கு முன்னாக ஒரு வல்லமை நிக்க முடியாது. And no power could stand before இவன் Zerubbabel. ஒரு உலகத்தின் ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் அல்ல. This is not the signet of a worldly king. இவன் தேவனுடைய கையில் உள்ள ஒரு முத்திரை மோதிரம். He was a signet in God's hand. இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் விசுவாசியுங்கள் அதை பயிற்சியுங்கள். In this morning you hear the word of God attentively, believe it and practice it. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறது பெரிதல்ல அதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். Believing the word of God is not that great, but you have to practice it. ஒருவேளை உலகத்துல உனக்கு எந்த தகுதியும் மேன்மையும் மரியாதைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் அவர் உன்னை பார்த்து பேசும் பொழுது நான் உன்னை என் மகனே மகளே நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் சொல்லுவார். Maybe you are not a man to be regarded or qualified in this world, but God looks at you and says, son or daughter, you are a signet in my hand. நீ ஒரு முத்திரை மோதிரமாய் இருந்து
இருந்து அந்த அபிஷேகத்தோட நீ போனீனா உனக்கு முன்னால ஒரு பெரிய பர்வதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது இருக்காது, சமபூமியா மாறும். Being a signet, if you would proceed with an anointing, great mountains may be before you, but it will become a plain. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Looking at Zechariah 4:7. இங்கே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். Here look at the word given him. சகரியா 4:7. Zechariah 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். Who art thou, O great mountain, before Zerubbabel? Thou shalt become a plain, and he shall bring forth the headstone thereof with shouting, crying, grace, grace unto it. ஒரு பெரிய பர்வதம் அவனுக்கு முன்பாக நின்றது. கர்த்தர் அந்த பர்வதத்தோடு பேசுகிறார். A great mountain stood before him, and the Lord spoke to the mountain. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். O great mountain, who art thou? இதோ என்னுடைய முத்திரை மோதிரமாகிய செருபாபேல் வருகிறான், நீ அவனுக்கு முன்பாக சமபூமியாய் மாறுவாய். Behold, my Zerubbabel, who is my signet, is coming, and you will become a plain. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த பெரிய பர்வதம் இல்ல, அப்படியே சமபூமியாய் செருபாபேலுக்கு முன்பாக தாழ்ந்தது. That's it. The next moment the great mountain became a plain before Zerubbabel. நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக பெரிய பர்வதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல வாழ்வின் முழுவதும் அவ்வப்பொழுது எழும்பிக் கொண்டே வரும். If you are a signet in God's hand, not one or two, many mountains may come up before you. ஆனா இந்த பர்வதங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. But you need not be afraid of these mountains. நீ இதுல ஒரு கல்ல கூட துரும்பு கூட தொட வேண்டாம். And you need not touch even a stone or a rust. தேவனுடைய கையில முத்திரை மோதிரமாக நிற்க வேண்டும். But you need to be a signet in God's hand. அவர் கையில நீ முத்திரை மோதிரமாக இருந்தா நீ வந்த உடனே இது அப்படியே தாழணும். If you are simply a signet in God's hand, the moment you come, it will come down. ஒரு கிறிஸ்தவ பையன் போய் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். There was a Christian boy who loved a girl. அவள் ஒரு சூனியக்காரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். When she was a witch. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவளுடைய உண்மையான தன்மை அவனுக்கு தெரிந்தது. It is after a few days that he got to know about her. எனக்கு கூட படுத்திருந்தவ திடீர்னு பார்த்தா இருக்க மாட்டா. Because she who was lying down with him suddenly will not be. அவன் எழும்பி ஒரு நாள் தேடினா இவளை. And he one day started to search for. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இவ சூனியம் வச்சிட்டு இருக்கான். After that he understood that she is a witch. கொஞ்ச நாள்ல இவன் அவளுக்கு அடிமையாய் மாறினான். Within few days he became a slave to him. கடைசியா அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சூனியக்காரருடைய மாநாட்டுக்கு போனாங்க. Finally they all together went to the conference of sorcerers. அந்த இடத்துல இவனை இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. They introduced this boy. அவன் சொல்றான், டைரக்டா பிசாசு வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தத நான் முன்னால பார்த்தேன். He said, I directly saw devil sitting on the throne. அப்போ என்னைய வந்து இன்ட்ரோ듀ce பண்ணதுக்கு எழுப்பி நின்னு சொல்ல சொன்னாங்க. And now they asked me to get up to introduce myself. அவன் இன்ட்ரோ듀ce பண்றான். And he called him. நம்ம ஆளுங்க எழும்பி சாட்சி சொல்ற மாதிரி. As our people testify. நம்ம சில நேரத்துல சொல்லுவோம், நான் பெந்தேகோஸ்ல பிறந்தவன், இல்ல இந்து குடும்பத்துல பிறந்தவன், இல்ல நாமினல் கிறிஸ்டியன்ல பிறந்தவன் சொல்லுவோம். As we people testify saying, I was born in such and such family. அதுபோல இவனும் சொன்னான். This boy also said. அவன் எழும்பி சொல்லும் பொழுது, When he said like that. நான் ஒரு கிறிஸ்தவனாய் பிறந்தேன்னா. He said, I am born Christian. அவ்வளவுதான். அந்த பிசாசு அப்படியே முகங்குப்புற பொத்துன்னு விழுந்துருச்சு. The devil fell down prostrate before him. எழும்பி உட்கார்ந்து சொல்லிச்சான், அந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாம இன்ட்ரோ듀ce பண்ணுச்சு. Then the devil said, you don't say that word but introduce yourself. அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணாத. Just don't use that word, that name. அதுக்கு பிறகு அவன் சொன்னான். After that he அந்த said. கிறிஸ்டியன் அந்த வேர்டை விட்டுட்டான். And he left that word the next time. என்னுடைய பெயர் இம்மானுவேல்னா. My name is Emmanuel. பொத்துன்னு அடுத்து குப்புற விழுந்துருச்சு. And again the devil fell down. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது, என்ன இது கிறிஸ்தவன் சொன்னாலும் இந்த பவர் விழுது, இம்மானுவேல்னு சொன்னாலும் கீழே விழுது. He then understood the power in the word Christian and Emmanuel. இது எதுக்கு அது சொல்றேன்? Why do I say this? உனக்குள்ள இருக்கிற அந்த நாமத்தினுடைய சக்தியை நீ புரிந்து கொள்ளணும். You need to understand the power of God's name in you. உனக்குள்ள இருக்கிற பவர் வந்து ஒரு டிஃபரண்டான பவர். The power in you is something different. ஒரு சகோதரி ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சாங்க. A sister was just educated in a Christian school. ஆனா அவங்க அத ரொம்ப சீரியஸா வணங்கல, மனசுல ஏத்துக்கிட்டாங்க தெய்வமா. She did not seriously worship Christ, but she accepted him as God. அவங்களுக்கு திருப்பி கல்யாணம் ஆயிடுச்சு. And after that she got married. அப்ப அவங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு போராட்டம். Now her child had a conflict in her life. ஆனபடினால அவங்க எல்லா இந்து கோயிலுக்கும் புருஷன் இந்துங்கறனால அலையறாங்க. For which cause they brought her to all the Hindu temples. கடைசில ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது Finally when he was taken to a temple. இவங்க போய் கியூல நின்னாங்க பிள்ளையோட. And she stood in the queue with her child. அவன் சொன்னானா, நீ முதல்ல வெளிய போ.
The priest said, "You first go outside." இல்ல நான் மணிக்கணக்கா கியூல நின்னுருக்கேன், அதனால நீங்க எனக்கும் சொல்லணும் என் பிள்ளைக்கும் சொல்லணும். No, ask together, I am in the queue, so first say it for me and for my child. உன் பிள்ளைக்கு வேணா சொல்லுவேன், ஆனா உனக்கு சொல்ல மாட்டேன். I will tell for your child but not for you. ஏன் சொல்லக்கூடாது? Why? நான் இவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். I am standing here, standing in the queue, worshipping the God. இல்ல உனக்குள்ள வேற ஒரு பவர் இருக்கு, வெளிய போச்சு. No, there is another power within you, get ஸ்கூல்ல out. படிக்கும்போது இயேசுவை ஏத்துக்கிட்ட பவர் உள்ள இருக்கு. That power of accepting Jesus while in school is still within her. இயேசுவின் நாமத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க கை வைத்துங்க. இந்த பவர் எங்கேயும் உன்னை விட்டு போகாது. This power will not leave you and me. நீ கரெக்ட்டா இருந்தீனா அது அங்கங்க வெளிய வரும். If you are correct, then the power will come out. எந்தெந்த இடத்துல இந்த நாமம் தன்னுடைய வேலையை செய்யணுமா கரெக்ட்டா செஞ்சிட்டு மறையும். In all the places where the name will show the power, it will do it. நீ ஒரு முத்திரை மோதிரம். You are a signet. நீ ஒரு முத்திரை மோதிரமாக இருந்தால் உனக்கு முன்னால இருக்கிறதான அந்த பர்வதம் சமபூமியாய் மாறும். If you are a signet, the mountain that is before you will become a plain. அத நீங்க மறந்துடவே கூடாது. Never forget it. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அதத்தான் சொல்றார். That is what the Lord reminds you இந்த முத்திரை today. மோதிரத்தோடு நீ எங்க போனாலும் சரி, நீ வேலையில போற, உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ முத்திரை மோதிரமா இருந்தா அந்த பர்வதம் அப்படியே டவுன் ஆயிடும். Wherever you go as a signet, be it in your job, in your work spot, the great problems will become a plain. ஒரு பிசினஸ்க்கு போற, உனக்கு தடையா இருக்கு, இந்த நீ முத்திரை மோதிரமா நீ போனினா அங்க அது எல்லாமே ஃபாலோ ஆகும். If you have hindrances in your business and you go as a signet, your hindrances will fall down. உன்னை ஜெயிச்சிடுவான்னு எல்லாரும் சபதம் போடுவான், ஆனா ஒருத்தனும் ஒரு காலத்துல ஜெயிக்க மாட்டான். People may challenge to prevail over you, but no one will prevail. ஏனென்றால் நீ ஒரு முத்திரை மோதிரம். Because you are a signet. நம்ம ஆளுங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற பவர் தெரியல. Our people do not understand the power within us. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சக்தி தெரியல. They do not know the authority of God within நமக்கு us. இருக்கிற உரிமைகள் தெரியல. They do not know the rights within us. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நான் உங்களுக்கு சொல்றேனே. I will tell you the story which all of you know. ஒருத்தன் கப்பல்ல பயணப்படுறான். There was a man who took a voyage. எல்லாரும் கரெக்ட் நேரத்துல போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. And people went and ate and came. இவன் மட்டும் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கான். But this man was faint-hearted. அப்போ ஒருத்தர் கேக்குறாரு, தம்பி நீ காலையிலயும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் நீ சாப்பாட்டுக்கு வரலையே, ஏன் வரல? And then one man came and asked him, "In the morning you did not have the breakfast, nor the lunch, nor the dinner, why?" அப்ப அவன் சொன்னா, நான் டிக்கெட் மட்டும் தான் எடுத்தேன், சாப்பாட்டுக்கு காசு கொண்டு வரல. Then he said, "I just took the ticket for the voyage and no money for the dinner." அப்பதான் அவன் சொன்னா, இது டிக்கெட்டோட சேர்ந்து எதுவும் வாங்கியிருக்கான் அவன்ட, சாப்பாட்டுக்கும் காசு வாங்கியிருக்கான். தம்பி நீ ஏன் அந்த உரிமையை நீ விட்டு கொடுத்துட்டு நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற? அதுக்கு பிறகுதான் தெரியும், ஓஹோ நம்ம அதுக்கும் சேர்த்து பணம் கட்டி இருக்கிறோம். Then the man said, "Yes, the ticket fare is for your food also. Therefore you need not worry about that. You just come and eat." அதுபோல நீ இதுக்குள்ள வரும் பொழுதே உனக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? So is it when you come into this, how can he refrain from giving you all of the rest? நீ உள்ள வரும் பொழுதே உனக்கு பிசினஸ், ஃபியூச்சர், லாஸ்ட் வரைக்கும் அடக்காரதன வரைக்கும் கிளியரா நோட் பண்ணி வச்சிரார். Right when you come into this fellowship, the Lord clearly notes down every aspect in your life right till your death. யாரு அடக்காரதன பிரசங்கம் பண்ணுவான்னு வரைக்கும் சொல்லிடுவாருன்னு சொல்றேன். And God even predicts who will preach in your funeral service. நான் ஒரு இடத்துல இருந்தேன். In one place I was. அங்க ஒரு டெத், ஒரு அம்மா கடைசி கண்டிஷன்ல இருந்தாங்க. There a mother was in her last point. நானும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தேன். I very often gave a look at her. அவங்க வாயில பயங்கர வாய்ச்சாலகர்கள். And she was a very eloquent person. பேச்சிலேயே தான் இருப்பாங்களே தவிர செயல்லையே வர மாட்டாங்க. She will always talk much but not in her action. ஊழியக்காரன்ட்ட கூட ஆசையை தூண்டுவாங்க. நான் 2 லட்சம் தந்துறேன், 1.5 லட்சம் தந்துறேன், 7 லட்சம் தந்துறேன். ஆனா 7 பைசா வரவே வராது. ஆனா பாக்கும்போதெல்லாம் அது முடிஞ்சா இது முடிஞ்சு இப்படி பேசுவாங்க. She even very talkative to the servants of God. She promises to give them so much of money, but she doesn't do that. என்னையும் அப்படி ஏமாத்திரலாம் அவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. And she also tried to deceive me like that. நான் அதுக்காக போல வியாதி ஒரு விசுவாசி போறேன். I just went and visited her because she was a believer sick. இப்போ அவங்க சாக போறாங்க. Now she is about to die.
அந்த டைம் வந்துருச்சு. The time is come. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, The Lord said to me, நீ நினைக்கிற மாதிரி உன்னை இந்த அடக்காரனைக்கு வைக்க மாட்டேன். as you think, I will not keep you for here for the funeral service. அவ்வளவுலாம் இந்த அடக்கத்தை நான் ஹானர் பண்ண மாட்டேன். I will not honor this funeral service. உன்னை வச்சு கிராண்டா பண்ணிடுவேன்னு நினைச்சியா? And do you think I'll do it grandly with you? No chance. There's no நீ chance. வேணா பாரு, உன்னை வச்சு கிராண்டா நான் பண்ண விட மாட்டேன். I will not do with you and conduct this funeral service. இதனால ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாருன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். And I was just thinking why the Lord is speaking to me as child. கரெக்ட்டா அவங்க சாவுறாங்க, எனக்கு கேரளால மீட்டிங் நான் கிளம்புறேன். Exactly, the day she died, I was starting for the meeting in Kerala. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொன்னதை அவர் கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி அடிச்சிட்டு போறாரு. It is then I was reminded of the words of God. ஆண்டவர் எப்படி யாரை கனம் பண்ணணும், யாரை கனம் பண்ண கூடாது, அதுக்கு யார் வரணும் வரக்கூடாது எல்லாமே ஸ்கெட்ச் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறார். The Lord had already put the sketch for your life, who should come for your funeral service and who should not. நீ ஒரு முத்திரை மோதிரம். You are a signet. உனக்குள்ள ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு. There is an immeasurable power within you. அந்த சக்தியை நீ பயன்படுத்தாம அதை வச்சுக்கிட்டே நீ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க. And not making use of the power, with that in you, you keep crying. என்னுடைய நாமத்தில் நீ எது கேட்டாலும் அது உனக்கு அருள் செய்யப்படும். Whatsoever you ask in my name, it shall be given you. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Ask and ye shall receive. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். Everyone that asketh receiveth. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And ye shall receive, that your joy may be full. ஆனா அதே நேரத்துல நீ ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கணும். At the same time, you need to be a signet. ஆண்டவர் கையில உள்ள மோதிரமா நீ இருந்தீனா, ஒரு ஊழியக்காரனா நின்னா, கர்த்தருக்காக நீ செயல்படக்கூடியவனா இருந்தீனா, நிச்சயமா உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். If you are a believer or servant of God as a signet in God's hand, doing everything for God, God will work for you. ஒரு சாதாரண தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? An ordinary father, if a boy asks for the fish, will he give him a serpent? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாமல் இருப்பது எப்படி? When ye who are evil know how to give good gifts for your children, how will your heavenly Father refrain from giving good gifts to you? நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தருடைய கையில மோதிரமா மாறுங்க. You and your children become signet in God's hand. உன்னை முத்திரை மோதிரமாய் தேவன் மாற்றட்டும். Let God make you a signet. ஆண்டவர் கையில ஒரு மோதிரமாய் மாறும் பொழுது பர்வதங்கள் கீழ்ப்படியும். When you become a signet in God's hand, mountains will become plain. ஆதியாகமம் 41:42 வசனத்திலே யோசேப்பின் கையிலே பார்வோன் முத்திரை மோதிரத்தை கொடுத்தான். Turning to Genesis 41:42, we see Pharaoh gave the signet into the hand of Joseph. பார்வோன் கையில் இருந்த முத்திரை மோதிரம் யோசேப்பின் கையிலே போடப்பட்டது. The ring that was in Pharaoh's hand was given to Joseph. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டான். And Pharaoh took off his ring from his hand and put it upon Joseph's hand. ஒரு சாதாரண யாருக்கு இத போட கிடைத்தது? And who nobody else could receive this ring. ஒரு அடிமை, a slave, ஒரு குற்றவாளி, he was an accused, ஒரு தண்டனை கைதி, and was a prisoner in judgment, விசாரிப்பே கிடையாது, and no inquiry at all. என்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டானோ அன்னைக்கு தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான். The day he was accused, he was just cast in. அவனுக்கு ஜாமீன் எடுக்க தாய் தகப்பன் வர முடியாது. And mother or father could not be a guardian to him. அவன் மேல கரிசனை உள்ள ஆளே கிடையாது. There was no man of concern to him. இவன் தப்பு செய்யலன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் கிடையாது. No man presumptuously told that he did not commit anything. அப்படி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், Such a despised man. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? But what did the Lord do? அவன் கையில முத்திரை மோதிரத்தை கொண்டு வர்றார். The Lord brought the ring into his hand. முழு எகிப்தினுடைய அதிகாரியாக இவன் மாற்றப்படுகிறான். And he was made the ruler of the whole Egypt. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை இல்லாவிட்டால் உன் கையில் கர்த்தர் இந்த மோதிரத்தை கொடுப்பார். Beloved, the Lord will give such a ring into your hand. ஒன்று நீ முத்திரை மோதிரமாய் மாறுவாய், இல்லாவிட்டால் உன் கையில் முத்திரை மோதிரத்தை கொடுப்பார். Either you will become a signet in God's hand, or the Lord will give signet into your hand. உன்னையே தேவனுடைய வல்லமையாய் மாற்றுவார், இல்லாவிட்டால் உன் மூலமாய் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். The Lord will make you itself his power, or the Lord will reveal his power through you. சாதாரண அப்போஸ்தலர்களாக இருந்த பேதுரு அப்படி நடந்து போனா நிழல் பட்ட சுகம் கிடைத்தது. Peter, who was an ordinary apostle, the moment he walked by his shadow many were healed. பவுலுடைய வஸ்திரம்
யாரு மேலெல்லாம் விழுந்ததோ அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்தது. The garment of Paul, upon whomever it fell, they were healed. அந்த அளவு தேவன் தன்னுடைய வல்லமையுள்ள முத்திரை மோதிரங்களாக மனிதர்களை எடுக்கிறார். In such a way, the Lord takes people in his hand as his powerful signet. நீங்க ஜெபிக்கும் போதே தெரியும் இது அக்செப்ட் ஆகுது ஆகலன்னு. The moment you pray, it can be known whether you are accepted or not. ஒரு காரியத்துக்கு நீ ஜெபிச்சிட்டேனா இருதயபூர்வமா ஜெபிச்சு நீ ஆமென் போடும்போது உனக்கு தெரியும் ஒரு சமாதானம் வந்துரும் உள்ள. If you offer up a heartfelt prayer then and say amen to it, you can find peace in you. ஒரு கலக்கம் நீடிக்குமானால் உன்னுடைய ஜெபம் அக்செப்ட் ஆகல. But if your trouble it continues, then your prayer is not accepted. உன்னுடைய கலக்கம் நீங்கிருச்சுன்னு சொன்னா உன் ஜெபத்துக்கு ஓகே பண்ணிட்டார்னு அர்த்தம். If your trouble is rid, then you can know that your prayer is accepted. பார்வோனுடைய கரத்தில் இருந்ததான அந்த முத்திரை மோதிரம் இப்பொழுது யோசேப்பின் கையில் வந்தது. This ring which was in the hand of Pharaoh now came to the hand of Joseph. அதை எப்படி யூஸ் பண்ணா? How did he use it? பஞ்சத்தை போக்க யூஸ் பண்ணா, பழிவாங்க யூஸ் பண்ணல. He did not use it for the revenge but to go through the famine. நீங்க ஜெபத்தை சரியான விதத்துல நீங்க யூஸ் பண்ணணும். Yes, you should make use of your prayer in a right way. உன்னுடைய ஜெபத்துல நீ சரியான விதத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். You should turn to be a blessing through your prayer. இவன் கையில அது வந்த பொழுது இவன் தேசத்துல இருக்கிற எல்லா பஞ்சத்தையும் மாத்திட்டான். When this ring came into his hand, he removed the famine in the land. ஒரு சரியான ஒரு அபிஷேகம், ஒரு சரியான ஒரு சக்தி, சரியான ஒரு வல்லமை உனக்குள்ள வரும்பொழுது உன் தரித்திரம் நீங்கும். A right anointing, a right power, when it comes into you, the poverty will be dispelled. ரெண்டு தரித்திரம் இருக்கிறது. Two kinds of poverty. ஒன்று ஆவிக்குரிய தரித்திரம், மற்றொன்று எழுத்தின் பிரகாரமான தரித்திரம். One, that which is spiritual, the other, a literal poverty. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு ரெண்டு தரித்திரமுமே நமக்கு இருக்க ஆகாது. After coming to the spiritual life, we should not have these both. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ சோத்துக்கு வழி இல்லாம சுத்தக்கூடாது. அப்படி சுத்தினா அது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதோ ஆகும். After coming into this life, you should not literally roam about begging, and that will be for the blasphemy of God's name. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Because the word of God says, they that seek the Lord shall not want any good thing. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லியிருக்கு. They who trust in the Lord shall be made fat. நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கு. Thou shalt lend and not borrow. எவ்வளவு சாபமா இருந்தாயோ அவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says, so much you are a curse, you will turn to be a blessing. அப்படியானால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எழுத்தின்படியான தரித்திரம் ஒத்துப்போகாது. Then on the basis of the word of God, literal poverty also doesn't match. அதே நேரத்துல விசுவாச ஜீவியத்திலும் நம்ம தரித்திரராய் இருக்க கூடாது. At the same time, we should not be poor in faith. தரித்திரராய் இருக்க கூடாது. We should not be poor in holiness. அன்பிலும் தரித்திரராய் இருக்க கூடாது. We should not be poor in love. விசுவாசத்துல தரித்திரம் சொன்னா நீ தடுமாறி விடுகிறாய். Poor in faith, then you stumble. பரிசுத்தத்துல தரித்திரம் என்று சொன்னால் பாவியாகி விடுகிறாய். Poor in holiness, then you become a sinner. அன்பில் தரித்திரம் என்று சொன்னால் யாரையும் உன்னால் நேசிக்க முடியாது, ஒருத்தனும் உன் கூட வாழ முடியாது. Poor in love, then no one can dwell with you. ஒருத்திய கல்யாணம் கட்டிட்டு அவ வாழலனாலும் அடுத்தவ கட்டினாலும் அவளும் வாழ மாட்டா. ஏன்னா உனக்குள்ள அன்பு இல்ல. And because you have no love in you, no others will come into contact with you. நீ அன்பில ஒரு தரித்திரன். And because you are poor in love. மற்றவனுடைய வேதனை தெரியாதவன் அன்புள்ளவன் என்று சொல்ல முடியாது. A man who doesn't know the pain of others cannot be called loving. இவனுடைய நிலவரம் என்ன? What is your state? ஒன்றுமில்லாத இந்த யோசேப்பை கர்த்தர் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். Joseph, who was nothing, was brought to this dignity. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த தன்மையை வைத்து உன்னுடைய தரித்திரத்தை முதலாவது போக்கு. With the anointing that is within you, first of all, get rid of the poverty. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து அந்த பெண் தன்னுடைய தரித்திரத்தை போக்கிக் கொண்டாள். As the girl removed the poverty, the woman removed the poverty by that man. நல்ல நீங்க ஒரு விசுவாசத்துல நீங்க வளர்ச்சி அடைங்க. And have a good growth in faith. கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. Make a decision not to get debts. கடன் வாங்குற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. And tell the Lord, I do not want a life of debts. நீங்க ஆசீர்வதிங்க. And bless others. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? If the Lord will bless, what will happen? இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you with and so that there will be no room. ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று என்னை நீங்கள் சோதித்து பாருங்க. Prove and see whether I bless you or not. ஒன்றுமில்லாமல் புறப்பட்ட அந்த ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான். That Abraham who came out with nothing finally became a rich man. அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியவில்லை. And the earth could not bear his riches. எனக்கு தெரிஞ்சு நாம் பார்த்த தரித்திரர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள்
கோடீஸ்வரலா இருக்கிறாங்க. And today many of the poor that I had seen now are become multimillionaires. வைத்தம் வாசல்ல வேலைக்கு மண்ணடிச்சு அந்த மணல்ல படுத்து கிடந்தவன் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். He who was lying down in the sand before the faith now is a multimillionaire. பிசினஸ் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாம ஏன்ட்ட வந்து காசு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சம்பளத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. He who had no money just for a day's rotation in his business now is a multimillionaire. காரணம் என்ன? Reason. ஆண்டவர் அவங்க இருக பிடித்து கொண்ட அந்த அடையாளம். That's the sign that they had clung close to God. சரியான பாதையில வந்துட்டான். They had come in the right path. என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் கற்பனைகளின்படி நீ நடப்பாயானால் இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும். If you hearken to my voice and diligently observe all that I had commanded you, then all these blessings will come to pass. அதுவரைக்கும் அவன் சிறைச்சாலையில ஒரு கைதியாக இருந்தான். Until then he was but a prisoner. இந்த மோதிரம் கையில போட்டதுதான். But the day the ring came into his hand, அடுத்த செகண்ட் ஒரு கமாண்ட் வந்துச்சு. the next second a command came. எப்படி இருக்கும் பாருங்க. And just look at it. ஆதியாகமம் 41:42ல மோதிரம் கையில வருது. Genesis 41:42 says about the ring. 43ல ஒரு வார்த்தை வருது, தண்டனிட்டு பணியுங்கள். 43 comes a word, bow the knee. அவ்வளவுதான். நின்னுகிட்டு இருக்கிற அவ்வளவு ஹை ஆபீசர்ஸும் பொத்துன்னு முகங்குப்புற கீழ விழுந்துட்டான். And even every great rulers they fell down. இவைகள் நடந்ததுக்கு மணி நிமிடங்கள் தான், ஒரு சில மணி துளிகள் தான் அங்க சம்பவம் மாறினது. It took only drops of hours to change the situation. கலக்கத்துல பார்வோன் உட்கார்ந்து இருக்கிறாரு. Pharaoh was in trouble. இப்போ சிறைச்சாலையில ஒருத்தன் இருக்கான்னு ஒரு செய்தி கிடைக்குது. And he got an information of man in the prison. வேகமா போய் அவனுக்கு ஷேவ் பண்ணி Dress மாத்தி அவனை இழுத்துட்டு வர்றாங்க. Soon went and shaved him and brought him with a new raiment. அவன் வந்த உடனே அவன் விளக்கம் சொல்றான். When he came in he gave the interpretation. அத கேட்ட உடனே ராஜா அப்படியே உட்கார்ந்துட்டான். The king heard it and stood there. இவனை போல வேற யாரு இருக்கா? Is there any man like him? அடுத்த செகண்ட் தான் கையில இருந்து கலத்தி அவன் கையில போட்டான். Very next second his ring was given. என்ன செய்யறியோ செய். Whatever you want you can do போட்ட it. அடுத்த செகண்ட் சொன்னா full அரசவை அப்படி நிக்குது. சொல்றான் தண்டனிட்டு பணியுங்கள். அவ்வளவு பேரும் பொத்துன்னு முகங்குப்புற விழுந்துட்டான். The very next second he said bow the knee and everyone bowed before him. உன்னை மத்தவங்க கனம் பண்ணனும் நீ தேட வேண்டாம். நீ முத்திரை மோதிரமா மாறு. எல்லாம் வந்து உன்னை கனம் பண்ணுவான். You need not search for the honor but become a signet in God's hand and everyone will honor you. ஒருவேளை உனக்கு விரோதமா அவங்க பயங்கரமா எழும்பி இருப்பாங்க, அது ஒரு காலம். Maybe there is a time in which people may rise up against you. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் உன் முன்னாக வந்து பணிந்து உன் காலடியிலே குனிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். The children of those who afflicted you will come down and fall at your feet and call you the city of the Lord. ஏசாயா 60:14ல இந்த வார்த்தை இருக்கிறது. This word we see in Isaiah 60:14. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் முத்திரை மோதிரமாய் மாறினால் அவனுக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் முகங்குப்புற கீழ விழும். If a child of God will become God's signet, then all other powers will bow down before him. அதுல விழுந்ததுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா போத்திபாரு வந்து குப்புற விழுந்தான். And the beauty in that is even Potiphar, he fell before him. அவனை குற்றஞ்சாட்டி அவனை உள்ள தள்ளினவன். He who accused him and put him into the prison. அநியாயமான ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்படியே அந்த பெண்ணோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தூக்கி உள்ள சிறைச்சாலையில போட்டு விட்டான். He who obeyed the words of his wife and falsely accused him and put him in the prison. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just look at it how it will be. அவன் கண்ணுக்கு முன்னாலேயே இவன் ராஜாவா மேல வர்றான். Right before his eyes Joseph became a king. உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே நீ உயர்த்தப்படுவாய். You will be exalted before your enemies. ஆனால் நீ ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கணும். But you need to be a signet. எப்படி இவனுக்குள்ள இந்த அனுபவம் வந்தது? How did he get this experience? தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தான். He just made use of the gift God had given him. அப்பதான் அவன் முத்திரை மோதிரமாய் அவன் கையில வருகிறது. Only then the ring came into his hand. உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் gift கொடுத்திருக்கிறார். Yes, the Lord has given gifts for everyone. என்ன gift? What gift? பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு gift இருக்கு. There's a gift for every spirit baptized one. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறது. In Corinthians it is அந்த said. ஆவியினாலே விசுவாசம். And faith by that spirit. அந்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துது. And casting out devils by அந்த that ஆவியினாலே spirit. பிணியாளிகளை சுத்தமாக்குது. Healing the sick by that spirit. அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதல். And discerning of spirits by that அந்த spirit. ஆவியினாலே நவமான பாஷைகளை பேசுதல். And speaking in new tongues with that same spirit. அந்த ஆவியினாலே அற்புதங்களை செய்யும் வரம். And working miracles by that spirit. அப்ப நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் gifted persons. Then all who are seated here are gifted persons. அபிஷேகம் பெற்றுட்டு எனக்கு gift இல்லன்னு சொல்ல முடியாது. Spirit baptized people are not without gifts. நீ படிச்சேன்னா உனக்கு அறிவு இருக்கும். If you study you will have knowledge. அதுபோல நீ அபிஷேகம் பெற்றா உனக்கு வரம் இருக்கும். So is it if you are anointed you will have gifts. பட் நீ அதை யூஸ் பண்றியா?
Are you using it? அந்த ஒரு தாலந்து வாங்குனவன் புதைச்சு வச்ச மாதிரி நம்மள அநேகர் புதைச்சு வச்சிட்டோம். 5 வாங்குனவனும் புதைச்சிட்டான். அதான் But கேவலமானது. many of us are hiding it as the man with that one talent. ஒரு தாலந்து வாங்குனவன் தான் புதைச்சு வச்சான்னு பைபிள்ல சொல்லிருக்கு. ஆனா நம்ம சபையில 5 வாங்குனவன் 2 வாங்குனவனும் புதைச்சு வச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கான். The Bible says the man with one talent hid his talent, but here in our church even the people with 5 talents have hid it. ஏன் உனக்கு அந்த தீர்க்கதரிசனம் எங்க போயிருச்சு? Where went your prophecy? அந்த தரிசனம் எங்க போயிருச்சு? Where went your visions? அந்த பாடுகளின் இந்த வாழ்க்கை எங்க போயிருச்சு? Where went your life of அந்த suffering? ஆத்துமதாக எங்க போயிருச்சு? Where went your soul's அந்த thoughts? விழிப்பின் ஆவி எங்கே போய்விட்டது? Where went your spirit of அந்த watchfulness? முழங்காலின் ஆவி எங்கே போய்விட்டது? Where went your spirit on knees? அந்த பாடுகளின் சிந்தை எங்கே போய்விட்டது? Where went your life of suffering? ஆண்டவரை நேசிக்கும் தன்மை எங்கே போய்விட்டது? Where went your life of loving the Lord? இந்த இந்த கிஃப்ட யோசேப்பு ஆபரேட் பண்றான். But Joseph operated this gift. வீட்ல இருக்கும் பொழுது அவனுடைய gift வந்து சொப்பனம் பார்ப்பது. His gift was dreaming while at home. ஆனா ஜெயிலுக்கு வந்த பின்பு அவனுடைய gift வந்து மற்றவங்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவது. But after coming to the prison, his gift was interpreting the dreams of others. வியாக்கியானம் அந்த ஆவியினாலே வியாக்கியானம் பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு gift இருக்கு. And to others interpretation by the same spirit. நான் இங்க வந்து அதை கேட்கலன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னு நினைக்கிறேன். I think I have not seen it here. ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஒரு ஆள் தமிழ் பேசுவாங்க. One will speak in unknown tongue, the other person will interpret it. அதான் வியாக்கியான வரம். That is spirit of interpretation. அவ்வளவு தெளிவா தீர்க்கதரிசனம் வரும் வெளியே. And such a clear prophecy will come out. அப்படி நான் இருந்த சபைகள்ல இருந்திருக்குது. In the churches where I had been, I had seen it. ஊழியர்கள் கூட்டங்கள் அப்படி பார்த்திருக்கிறேன். I had seen it in the workers meetings. அவங்க gift நீங்க ஆபரேட் பண்ணணும். Yes, operate that gift. முதல்ல சொப்பன வரம் இருந்தது, ஆனால் காலப்போக்கில் அதையும் அழித்து விடாமல் அதை டெவலப் பண்ணி சொப்பனத்துக்கு விளக்கம், ராஜாக்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறவனாய் மாறினான். அதுதான் இவன் கையில முத்திரை மோதிரத்தை கொண்டு வந்தது. First he had the gift of dreams, but he did not lose it, but made use of it, developed it to the gift of interpretation, and finally got the ring in his hand. நம்மள ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த அக்கா சொப்பனம் பார்த்தா அது அப்படியே நடக்கும். Some of us would say, if that sister would dream, it will happen. அவங்க செத்து போற மாதிரி பார்த்துட்டா செத்தே போயிடுவாங்க. ஏன்னா உயிரோட எழும்புற மாதிரி பாரு. If she sees they are dying, they will die. Then see, at least they are rising up. அவங்க உயிரோட எழும்பிடுவாங்களே. And then they will rise up. அப்ப நமக்கு என்னைக்கோ ஒரு சான்ஸ்ல ஒரு ஏதாவது ஒரு சொப்பனம் வருது, புதுசா வருது. Therefore by chance, some or the other time we get a new dream. gift நீங்க டெவலப் பண்ணி பாருங்க. But try to develop your gift. கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். God will give you words. வெளிப்படுத்தல்களை கொடுப்பார். God will give you revelations. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேயை குறித்து பேசும் பொழுது, Numbers 12, the Lord speaks about Moses. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் நான் சொப்பனத்தின் வாயிலாவது தரிசனத்தின் வாயிலாவது நான் மறைபொருளாவது நான் வெளிப்படுத்துவேன். If there be a prophet among you, I the Lord will make myself known unto him in a vision and will speak unto him in a dream. ஆனால் மோசே என்னை முகமுகமாய் காண்கிறான். But my servant Moses sees me நான் apparently. அவனிடத்தில் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். Not in dark speeches, but I speak apparently to him. நீங்க நல்லா பிரேயர் பண்ணி பாருங்க. Pray nicely and see. மறைபொருளா கர்த்தர் பேசவே மாட்டாரு. God will not speak in dark speeches. டைரக்டா பேசுவார். He will have a direct communication. ஒரு சிலருக்குலாம் இந்த இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிமாங்க. Some people will say, I saw a dream like this, what is the meaning? அப்படி கேட்டவங்களுக்குலாம் நான் ஒரு வசனம் சொல்லியிருக்கேன், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிக்கணும், அவனே தான் சொல்லணும். And then I gave the verse to them saying, the prophet who saw the dream will also interpret for it. ஆனா சரியான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரத்யட்சமா டைரக்டா பேசுறார். But to right children of God, the Lord has a direct speech. உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், You will have a son born அவனுக்கு to you, இந்த பெயர் வைப்பாயாக, and keep this name for him, உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கும், and he will get the job in this company. உனக்கு இந்த பிசினஸ் தருவேன், You will get a business here. உன்னை இந்த இடத்துல கொண்டு போய் நான் ஸ்பாட்ல வைப்பேன். I will make you smart in this place. ஒரு பெண்ணுக்கு வயசாயிடுச்சு, ஆனா விவாகத்துக்கு யாரும் ஒழுங்கு பண்ணல, காரணம் வசதி இல்ல. A girl crossed her age for a marriage, but she did not have proper conveniences, therefore nobody married her. அப்படி மாப்பிள்ளை வந்தா அம்மா அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு பணமும் கிடையாது. And even if such a husband would come, parents did not have the money to give him. ஒத்தைக்கு ஒரே பொண்ணு, So the only girl, அம்மா அப்பா வயசானவங்க, and parents were aged, ரெண்டு பேரும் sick persons. both were sick. அவங்களுக்கு இவளுக்கு கிடைக்கிற சம்பளமே 7000 ரூபாய். The salary she got was just rupees 7,000. வாடகை கொடுக்கணும். They have to pay the rent. அம்மா அப்பா நல்ல விசுவாசிகள் கிடையாது, அதனால அவங்களுக்கு மெடிசனுக்கு யூஸ் மெடிக்கல் வாங்கி ஷாப்ல வாங்கி மருந்து வாங்கி கொடுக்கணும். Parents were not good believers, therefore medication was essential.
வேலைக்கும் போகணும், She had to go to the job சோறும் சாப்பிடணும். and even give them food. இந்த 7,000 ரூபாயில என்ன பண்ண முடியும்? What could she with this 7,000? அவ பிசியோதெரபிஸ்ட். And she was a physiotherapist. அதனால கிடைக்கிற டயத்துல எங்கயாவது போய் ஏதாவது குழந்தைகளுக்கு பிசியோ ஹெல்ப் பண்ணுவா. Time she got leisurely, she could help some others. அதனால கடன் ஏறி போயிடுச்சு. Because of that, the debts kept rising. அதனால விவாகங்கறத மைண்ட்ல கொண்டு வர முடியாது. And she could not bring in marriage before her. அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு குழம்ப கூடாது. And you should not bring forth such a desire and then finally lament. அதனால அவ அத மைண்ட விட்டு அப்படியே ஒதுக்கி அவாய்ட் பண்ணிட்டா. Therefore, she avoided such a dream, such a life. அவ மைண்ட் எல்லாம் இவங்களை எப்படி கரை சேர்க்கிறது, அதே நேரத்துல கடனை எப்படி ஓய்க்கிறது. Her mind was all to look after her parents and to put off her debts. அந்த சபையில இருந்த 2-3 ஊழியக்காரங்க அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. There were 2 or 3 servants of God in the church at times helped her. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில அவ யார்ட்டையா சொல்லி அழுதான்னா உடனே யாராவது ஒரு 2-3 ஊழியக்காரங்க சேருவாங்க. ஆளுக்கு 2,000 5,000 அப்படி போட்டு அந்த வட்டி கடன்ல இருந்து அவளை வெளியே கொண்டு வருவாங்க. வட்டி நெருக்கத்துல இருந்து. When she was very afflicted, she would cry to the servants of God and they would give her the money to come out of the interest. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how it இதுல போய் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியுமா? என் கூடயாவது பல்ல காட்டுறது, சிரிக்கிறது, போறது, சேட்டிங், டேட்டிங், நெட்டிங் இதெல்லாம் போக முடியுமா? And she can never imagine of enjoying her life with somebody else and going for chatting and things like that. அழகு இருக்கு, அழகு இருக்கு, She had the beauty, அறிவு இருக்கு, knowledge, ஆஸ்தி இல்ல. but no riches. என்ன பண்ண முடியும்? What to do? யாராவது ஊழியக்காரங்க போய் பிரயாசப்பட்டாலும் ஊழியக்காரங்களும் நீங்க எவ்வளவு செய்றீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு இவங்களும் அதுல சைட் சப்போர்ட்ல தான் போறாங்க. Even if she went to the servants of God, they say, how much will you give? And they went like that. ஒண்ணு இல்லன்னா உடனே ஸ்தோத்திரம், அந்த பையனுக்கு வேற ஏதோ பார்த்துட்டாங்களாம். When they saw she had nothing, they say, the boy has some other girl. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how her life would have been. ஆனா இவைகளுக்கு மத்தியில அவளுக்கு gift உண்டு. நல்லா ஜெபம் பண்ணுவா, திருக்கசனம் சொல்லுவா, தான் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிச்சு இன்னொரு 2 பிள்ளைங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்னு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கும். But amidst all that, she had a good gift of prayer, a good gift of prophecy. She would pray in her house with 2 other children. நான் எதுக்கு சொல்றேன்னா முந்திய நாட்கள்ல வீடு எரிஞ்சு போன மாதிரி சொப்பனம் பார்ப்பாங்க இந்துக்கள்ல. அப்ப உடனே சொல்லுவாங்க எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. பையன் இருந்தா தானே பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். In the early days, the Hindus would see dream of house burning up and soon there will be marriages in that house. அப்படிலாம் பார்ப்பாங்க. They would see like that. அப்படி ஒண்ணு மறைபொருளா இப்ப பேசுறது இல்ல. கத்தரிப்ப டைரக்டாவே பேசுறார். But God is not speaking in dark speeches, he is having a direct speech. இப்ப வயசு போயிட்டே இருக்கு அந்த பிள்ளைக்கு. Now the girl is crossing her age. அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ங்கற மனப்போக்கம் இல்ல. காரணம் அவங்களால முடியல. The parents were unable, so did not have the maturity to get her married. அவளுக்கு மேரேஜ் பண்ணனும்னு ஆசைகளை துளிர் விட வைக்க அவளுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அது காணல் நீர். And she too, because her life of marriage was a mirage for her, she did not grow up that desire. ஆனா இவளை அழைத்தவர் பரம தகப்பன் அவ மேல ஒரு கரிசனையோடு இருந்தார். But the heavenly Father who called her had a great concern. ஆண்டவருக்கு அவளை ஒரு டாப்க்குள்ள கொண்டு வரணும். அவ தன்னுடைய பிள்ளைங்கிறது மைண்ட்ல இருந்துச்சு. God had in his mind that she was his child and she should be brought to the top. ஒரு நாள் ஒரு தரிசனம். One day a vision. ஃபாரின்ல இருந்து ஒரு பையன் வர்றான். That a boy from the foreign country is coming. இவ கடன் எல்லாம் அடைக்கிற மாதிரி. And he is stopping all her debts. இன்னொரு நாள் பஸ்ல போகும்போது அப்படி கண்ண சந்தபோது ஒரு தரிசனம். Yet another day while she was in a bus, she saw a vision. இவளுக்கு கல்யாணம் நடக்குது. மத்தியான சாப்பாடு அங்க மெனு குடுக்குறாங்க. பயங்கரமா நடக்குது. அப்படி ஒரு அந்த சாப்பாடோட மெனு இவ கையில குடுக்குறாங்க. And she is getting married and the menu of a feast is given to her hand. இப்படி எல்லாம் இவளுக்கு சொப்பனம் தரிசனம் வந்துகிட்டே இருக்கு. Such a good dreams and visions she had. இதுக்கு மத்தியில அதே மாதிரி வந்தான் ஒரு பையன். Amidst all that, there came a same boy. அவன்ட்ட அந்த ஊழியக்காரர் சொன்னாரு. And the servant of God said to him, நீ கல்யாணம் கட்ட போறியா? Are you getting married? இப்படி ஒரு பெண் இருக்கு. Such a girl is here. நீ எதிர்பார்த்த படிப்பு இருக்கு. Then education is there. நீ எதிர்பார்த்த அறிவு இருக்கு. The knowledge that you expect is there. நீ எதிர்பார்த்த அழகு இருக்கு. The beauty that you expect is with her. நீ எதிர்பார்த்த ஆன்மீகமும் இருக்கு. And even the spirituality is with her. ஆனா எது கிடையாது? But what? ஆஸ்தி கிடையாது. No wealth. அதுக்கு பதிலா Instead of that, இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சு நீ கல்யாணம் கட்டினீன்னா if you like this girl and marry with her, 2 லட்சம் ரூபாய் கடனை நீ அடைக்கணும். you have to pay 2 lakhs of debts. அடுத்து
Next. அவளை நம்பித்தான் அந்த ரெண்டு ஜீவன் இருக்கு, அம்மா அப்பான்னு. And her parents are trusting her. அவங்க சாகுற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீ கொடுத்து வாடகை கொடுத்து சாகுற வரைக்கும் அவங்கள பராமரிக்கணும். Therefore, until your death, you have to keep them up and maintain them. இப்போ ஒரு கண்டிஷனை இப்படி மதுரை விசுவாசிக்க வச்சா கூட்டத்துக்கு கூட வர மாட்டான். இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சி நம்ம தள்ள கட்டிடுவான்டான்னு ஓடியே விடும். If such a condition is kept before the Madurai believers, they will just run away saying such a thing should not happen. ஏன்னா இவன் ஒரு 32 வச்சிருக்கான். எல்லாரும் 10 குவாலிஃபிகேஷன் வச்சா இவன் 32 எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கான். Because these people have 32 expectations instead of 10 with others. எழுதி கொடுக்கும்போது வீட்டிஷ் பிளாக்கிஷ் ஒயிட்டிஷ் என்னெல்லாமோ எழுதுறான். And right when they give the biodata, they say they should be wheatish, blackish and whitish. அப்படிதானே? அப்படிதானே? உண்மையா இல்லையா? என்கிட்ட 72 இருக்கு. I have so many with me. இவங்க வீட்டிஷா, அதனால இவங்களுக்கு வர்றது ஒயிட்டிஷா வரணும். அதாவது கோதுமை நிறமா. This person is wheatish, therefore they need a whitish person. அப்போ அந்த பையன்ட்ட இதெல்லாம் சொன்னாங்க. And they told this to the boy. அவன் சொன்னா, நான் ஆஸ்திரேலியால இருக்கிறேன், நான் அவ போட்டோவை பார்த்துட்டு நான் பேசுறேன்னு சொன்னான். And the boy said, I am in Australia and let me look at a photo and speak. திருப்பி பார்த்தான், ஓகே பண்ணா. Again he looked at it, he said okay to it. வந்தான். He came. விசாரித்தான். He inquired. ஊழியக்காரங்க சொன்னது அப்படியே இருந்துச்சு. And the servant of God, what they said was as such. அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, என்ன கிடையாது? ஆஸ்தி கிடையாது. Beauty, knowledge, spirituality is there but no riches. அவன் சொன்னான், எனக்கு அது இருக்கு. He said, I have that. எதிர்பார்க்கிற ஆஸ்தி என்கிட்ட இருக்கு. Expected riches is with me. சும்மா ஒரு செக் எழுதி கொடுத்து 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டான். And he simply gave a check of 2 lakhs and closed her debts. அடுத்த மாசம் மேரேஜ் நடந்துச்சு. The next month marriage went on. சாப்பாடு அவன் தான் செலவழிக்கணும். And even he paid for the feasting. இங்க வட்டிக்கு வாங்கி செலவழிக்கிறதுக்கு இங்க சக்தி கிடையாது. And now she did not have to manage the interest also. பெருமைக்காக செலவழிச்சிட்டு திருப்பி நான் ஜெஞ்சேன்னு வட்டி கட்டிட்டு சாகுற வரைக்கும் இந்த அம்மா அப்பா கிடக்குறாங்களே, அந்த பொழப்பெல்லாம் அங்க பெந்தகோஸ்துக்கு ஆகாது. And parents are there until their death saying they have to pay so much of debts, but such things cannot go in Pentecostal life. அவன் தான் அதையும் செய்யணும். But he had to pay even for that. அவன் வந்தான். He came. ஒரு ஹோட்டல்ல போய் எல்லா ஆர்டரும் கேட்டான். Went to a hotel and asked for things. அந்த மெனு எடுத்துட்டு இவட்ட கொடுத்தான். He took the menu and gave it to the girl. இத நம்ம மேரேஜுக்கு போடலாம்னு நினைக்கிறேன், சாப்பாடு பாறேன். I think we can have this menu for our feasting. வாங்கி பார்த்தா, When she looked at it, அப்படி இந்த புள்ள பார்த்த அந்த பஸ்ல டவுன் பஸ்ல வரும்போது அசந்த போது பார்த்த அதே மெனு அப்படியே டிட்டோவா அடிச்சு கையில கொடுத்தாங்க. she gave the glance over the menu and that was the same as she saw the vision in the bus. அவ அந்த தரிசனத்தை பார்த்துட்டு நேரா போய் சிஸ்டர் எஸ்தர் பீட்டர்ட்ட சொன்னா, இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன். And the other day she saw the vision and went to Sister Esther Peter and said, I saw this vision. அப்ப அவங்க சொன்னாங்க, எப்பல உன் வாழ்க்கையில இது நடக்கும்ல. Then she said, it will happen in your life. கனவுல நடக்கும். கனவுல பார்த்திருக்கானே, என்ன செய்யாது, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. I saw it in my dream but there are no ஆனா chances. தேவன் ஒன்றை சொன்னால் வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் அதை என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். But if God would say one thing, heaven and earth may இத pass பார்த்து away. அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். அவன் பார்த்தான், ஏன் அழுகுற, என்ன தப்பா இருக்கா, வேற ஏதாவது மாத்துவோமான்னு. இல்ல, நான் பார்த்தது ஆண்டவர் எனக்கு காட்டினது. When she glanced over the menu, she was crying. Then he asked why she was crying. ஊழியத்துக்கு தான் தெய்வம் அழைப்பார்னு நினைக்காதீங்க. கல்யாணம் இருந்தாலும் கூட கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உனக்கு எல்லாம் கிளியர் பண்ணுவார். And therefore even for the wedding, God loves you and God will clear your matters. சியோனுக்கு மட்டும் தான் கர்த்தர் அழைக்கிறார்ல, எருசலேமும் அதுக்கு தம்பிதான், அதனால அதையும் சேர்த்து தான் அழைக்கிறார். 2 இரட்டை பிள்ளைகள் தான், ட்வின்ஸ் தான். Not just that God calls and loves Zion alone, God even loves Jerusalem because both are twins. ரெண்டுமே ட்வின்ஸ் தான். Both are twins. இது இல்லாம அது பூரணமாகாது, அது இல்லாம இது பூரணமாகாது. This cannot be perfected without that and that cannot be without this. உன்னத பாட்டுல ஒரு கேள்வி இருக்கிறது, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? There's a question in Song of Solomon which says, what do you see in the Shulamite? அவளில் நான் 2 சேனைகளை காண்கிறேன். I see 2 armies with அது என்ன her. 2 சேனை? What are the 2 armies? அதுதான் சீயோன், அதுதான் எருசலேம். That is Zion, that is Jerusalem. உன்னத பாட்டு 6 கடைசியில இது இருக்கிறது. Song of Songs 6, the last verse. சூலமித்தியில் நீங்கள் வாசிங்க. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். Return, return, O Shulamite, return, return, that we may look upon thee. What will ye see in Shulamite, as it were the company of 2 அது armies? 2 சேனை.
two armies. ஒன்று சீயோன் மற்றொன்று எருசலேம். One Zion, the other Jerusalem. ரெண்டுமே ஆண்டவருடைய ரெண்டு கண் மாதிரி. Both are these like two eyes of God. அதனால அவர் ஒரு கண்ணுல சுண்ணாமும் ஒரு கண்ணில வெண்ணையும் வைக்கிற ஆள் கிடையாது. Therefore he is not the one who will have slime in one eye. சீயோனுக்காக எப்படி வைராக்கியமா இருக்கிறாரோ அதே மாதிரி எருசலேமுக்காகவும் நான் கடும் உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். As the Lord is jealous over Zion, the Lord is furious over Jerusalem. ஊழியத்துக்கு எப்படி அழைப்பு பராமரிப்பு இருக்கோ அதுவே போல உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் கர்த்தர் அந்த பராமரிப்பை வைத்திருக்கிறார். As there is a calling and maintenance for the workers, so the Lord has kept to maintain Jerusalem. அதனால நம்ம பிள்ளைகளை பத்தி யார் கரிசனை எடுக்கிறா? அண்ணன் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறான், அப்பா குடிகாரனா இருக்கிறான், பிள்ளை இப்படி இருக்கு, பையன் அப்படி இருக்கான், அப்படிலாம் நீ கவலைப்படாத. ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். Therefore you need not worry about your children, then they have nobody, but there is a heavenly Father who will care for everything. கர்த்தர் பாருங்க, இவனுடைய கிஃப்ட் ஆபரேட் பண்ண வச்சு இவனை உயர்த்தி இது மூலமாக முழு தேசமும் மாத்திரமல்ல இவங்க குடும்பமும் அதுல வளமாக மாறினது. The Lord made here Joseph to operate the gift that not only him but his whole family may be nourished. நீ தேவனுடைய கையில் முத்திரை மோதிரமாய் மாறுவாயாக. Turn to become a signet in God's hand. நீ உன் கையில ஒரு முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்வாயாக. And receive a ring in your hand. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Esther 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்டு தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். And the king took off his ring which he had taken from Haman and gave it unto Mordecai. ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை ஆமான் கையிலே போட்டு வைத்திருந்தான். The king took off his ring which he had put upon Haman. இந்த ஆமான் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் சக்சஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. And at that time whatever Haman did was successful. அந்த யூதரை அழிக்கணும்னு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். And he had put a decision to destroy the Jews. ராஜாட்ட கேட்டபோது ராஜா முத்திரை மோதிரத்தை கொடுத்து நீ சீல் பண்ணி அவனை கொன்றுன்னு சொல்லிட்டான். And then the king said, you take the ring and seal it. அந்த முத்திரை மோதிரம் கையில வந்ததில இருந்து அவன் எழுதுனதெல்லாம் சக்சஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. Right from the time the ring came into Haman's hand, everything was successful. ஆனா இங்க என்ன நடந்தது? But here what happened? ஆண்டவர் அந்த முத்திரை மோதிரத்தை அப்படியே மொர்தெகாய் கையில கொண்டு வர்றாரு. The Lord just brought the ring into the hand of Mordecai. பிரியமானவர்களே, நீங்கள் முத்திரை மோதிரமாய் மாறினால் நீங்கள் ஜனத்தை மீட்கலாம். Beloved, if you become a signet, you can redeem the people of God. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சமுதாயத்தையும் உன் சபையையும் உன் தேசத்தையும் அழிவிலிருந்து மீட்கும்படியாக நீ ஒரு முத்திரை மோதிரமாய் மாற வேண்டும். Turn to become a signet in God's hand that you may redeem yourself, your people, your family and the church from the hand of the destroyer. அந்த முத்திரை மோதிரம் இவன் கையில் வந்த பின்புதான் ஒரு பெரிய அழிவிலிருந்து அவனுடைய சமுதாயம் மீட்கப்பட்டது. After the ring came into the hand of Mordecai, the society was delivered from a destruction. மரணம் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நாள் உண்டு. There was a day when death was appointed for the Jews. அது ஒரு குறிக்கப்பட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல. Not only just for one man. முழு யூதகுலத்துக்கும் ஒரு அழிவின் நாள் நியமிக்கப்பட்டிருந்தது. But a day of destruction for the whole Jews. ஆனால் கர்த்தர் அதை மாற்றினார். But the Lord changed it. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய ஜனங்களையும் அழிக்கும்படியாக பிசாசு சபதம் போட்டு ஒரு டேட் வச்சிருப்பான். ஆனா அந்த டேட்ல நீ மரிக்க மாட்டாய். உன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The devil has put a challenge to put you to death, you and your family, but you will not die in that date. Your time is in God's hand. இவன் தன்னுடைய அந்த முத்திரை மோதிரத்தை இவன் கையில வந்த உடனே அந்த ஜீவவை அப்படியே மாத்திட்டான். The moment the ring came into his hand, he turned the decree. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says the thing became contrary. உனக்கு விரோதமான ஜட்ஜ்மென்ட் மாறணும்னு சொன்னா இன்னைக்கு நீ உன் கையில ஒரு மோதிரத்தை நீ கொண்டு வர முத்திரை மோதிரத்தை நீ கொண்டு வர வேண்டும். If judgment against you should change to be contrary, you should bring a ring in your hand. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு, ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய மரணத்தின் ஓலம் இவைகளுக்கு மத்தியிலே ஜீவனின் ஒரு தன்மையை தேவன் கொண்டு வந்தார். Here the Lord brought about a life amongst the great lamentation, the great destruction and death. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாய் மாறினால் உங்களுக்கு பதிலாக ஆத்துமாக்கள் சபையிலே கிடைப்பார்கள். Beloved, if you become a signet in God's hand, there will be souls in the church. உனக்கு பதிலாக ஜனங்கள் உன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷர்களை கர்த்தர் தருவார். The Lord will give men for thee and people for your life. இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, இன்னும் இந்த சைடு சும்மா தான் கிடக்கு, இன்னும் ஒரு 2000 அடி சும்மா தான் கிடக்கு. The either side of the hall and before the hall, the place is empty, vacant. நீங்க எல்லாரும் தேவனுடைய கையில் உள்ள முத்திரை மோதிரமாய் மாறுங்க. But all of you turn to become a signet in God's hand. 1:1 அடுத்த வாரம் நீங்க கூட்டுவாங்க எவ்வளவு crowd வருதுன்னு பாருங்க. And bring one more with you and then you can see the crowd. அடுத்த வாரம் அவங்க 1:1 கூட்டுவாங்க. And the next week they will bring one more. அப்படினா என்ன இருக்கும்?
Then how much? ஒரு ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த இடம் காணாதே. Within 2 months this place will not be நீ sufficient. ஒரு முத்திரை மோதிரமா இருந்தால் ஜனத்தை நீ மீட்பாய். If you are a signet, you will redeem the people. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கும். You will have a burden for perishing souls. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற மனித குலத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். You will have the burdens for the perishing mankind. ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். Jesus tasted death for every man. ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை உத்தரித்தார் என்று சொல்லி இருக்கிறார். It is said Jesus abolished death for every man. அப்படியானால் நீ உன் கையில ஒரு மோதிரத்தை நீ கொண்டு வந்தா ஒரு பெரிய அழிவில் இருந்து மதுரையை மீட்கலாம். Therefore if you bring a ring into your hand, you can redeem Madurai from a great destruction. அடுத்து இந்த மோதிரம் என்பது ஒரு காணிக்கையை காண்பிக்கிறது. Nextly the ring shows an offering. யாத்திராகமம் 35:22. Exodus 35:22. இல்லாவிட்டால் என்னாகமம் 31:50. Or Numbers 31:50. இந்த ரெண்டுல வாசிங்க, ஏதாவது ஒன்னு எடுங்க. 31:50, என்னாகமம் 31:50. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ விருத்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்தகடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். We have therefore brought an oblation for the Lord what every man had gotten of jewels of gold, chains and bracelets, rings, earrings and tablets to make an atonement for our souls before the Lord. நீ ஒரு முத்திரை மோதிரமாக மாறினால் நீ கர்த்தருக்கு காணிக்கையாக மாறுவாய். If you become a signet in God's hand, you are an offering. நாம் தான் தேவனுடைய காணிக்கை. We simply are the offering for ஒருவேளை நீ God. கொடுக்கிற பணம் ஒரு காணிக்கையாக இருக்கலாம். Maybe the money you give is an offering. ஆனா இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ தான் கர்த்தருக்கு தேவை. But after coming into this path, you are needed for the Lord. நீயே உன்னை நீயே காணிக்கையாக கொடுக்க வேண்டும். You yourself should be offered up as an offering. எபேசியர் 5:2 பார்க்கும் பொழுது Turning to Ephesians 5:2. இயேசுவை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? What is it said about Jesus? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார். He offered himself as an offering for a sweet smelling savor unto God. எப்பொழுது நீ ஒரு முத்திரை மோதிரமோ அப்பொழுது நீ ஒரு காணிக்கையாக மாறிவிடுகிறாய். The day you are a signet, the same day you are an offering. உன் வாழ்வு ஒரு காணிக்கை போல இருக்க வேண்டும். Your life should be an offering for God. காணிக்கை நசல் கொண்டதா இருக்க கூடாது. And your offering should not be with blemish. காயம்பட்டதாக இருக்க கூடாது. It should not be wounded. அங்கவீனமாக இருக்க கூடாது. It should not be short. காணிக்கை என்பது மனப்பூர்வமா இருக்க வேண்டும். And your offering should be willing. உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு நீ காணிக்கையாக அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும். Offer you and your children as an offering to God's hand. உன்னுடைய பணம் ஊழியத்துக்கு உபயோகப்படலாம், ஆனால் நீ தேவனுக்கு உபயோகப்பட வேண்டும். Your money may be useful for the ministry, but you for the Lord. அடுத்ததாக இன்னொரு விதத்துல அப்படியே இந்த வியூல இருந்து அடுத்த வியூவுக்கு நாம் திரும்புவோம். Nextly, let us turn to another view from this. இந்த மோதிரமா மாறியும் தடுமாறினவர்களை பத்தி பைபிள் சொல்லுகிறது. In the word of God it is said about people who became the signet and then stumbled. செருபாபேல் ஒரு முத்திரை மோதிரம். Zerubbabel was a signet. பர்வதங்கள் சமபூமியாக மாறும். Mountains will become plain. யோசேப்பு ஒரு முத்திரை மோதிரத்தை கையில் பெற்றுக்கொண்டான். Joseph had the ring in his hand. பஞ்சங்கள் தரித்திரங்கள் மாறினது. Famine and poverty was dispelled. அவனுடைய வரம் அனல் மூட்டப்பட்டது. And his gift was stirred up. ஒரு அடிமையின் கையிலே, ஒரு வாயில் காப்பவனுடைய கையிலே, மொர்தெகாயின் கையில் முத்திரை மோதிரம் கிடைத்தது. The ring was in the hand of Mordecai who was a slave. ஜனத்தை மீட்க அதை உபயோகப்படுத்தினான். And he made use of it to redeem the people. நாம் ஒவ்வொருவரும் காணிக்கைகளாக மாற வேண்டும். We all should change to become an offering. அடுத்து இன்னொரு வியூல In another view. எசேக்கியேல் 28:12 பார்க்கும் பொழுது Turning to Ezekiel 28:12. எசேக்கியேல் 28:12. Ezekiel 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். போதும். Son of man, take up a lamentation upon the king of Tyrus and say unto him, Thus saith the Lord God, Thou sealest up the sum, full of wisdom and perfect in beauty. இங்கே தீருபுத்திர ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறார். About the king of Tyrus it is said. இதுல ரெண்டு பேர் மறைஞ்சிருக்கிறாங்க.
ரெண்டு பேர் இருக்கிறார்கள். There are two people here. ஒன்று தீரு ராஜா, மற்றொன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட விழுந்து போன கேரூப். One is king of Tyrus, the anointed, another thing is anointed cherub. விழுந்து போன தூதனையும் அவனால விழுந்த ஒரு ராஜாவையும் குறித்து 12-14 இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். Verses 12 and 14 it is said about the fallen angel and the king who fell because of him. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அவன் ஒரு முத்திரை மோதிரம். Anointed cherub, he was a signet or a ring. ஆனால் அதை அவன் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தாமல் பெருமையினாலே விழுந்து போனான். But he did not make a right use of it, but fell down because of pride. அது அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகி விட்டது. That was simply the reason for his fall. இதே தீரு ராஜாவும் அதே பெருமைக்கு இடம் கொடுத்தான். The same king of Tyrus gave place to the same pride. இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி. That is the fall of his life. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் முத்திரை மோதிரமாக இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். Beloved, when we are signet in our life, we should be very careful. வரங்கள் தாளந்துகள் கிரியை செய்யும் பொழுது நீங்க ரொம்ப தாழ்மையாய் மாறணும். When gifts and talents are at work, we need to be very humble. நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள். Everyone that standeth, let him beware lest he fall. வசதி பணங்கள் கூடும் பொழுது கொஞ்சம் தாழ்மையாக இருந்து பழகணும். When you have wealth and riches abundantly, then try to be humble. இந்த உலகத்துல சொல்லுவாங்க அர்ப்பனுக்கு காலம் வந்து அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு. அதே மாதிரி நீ வந்து கொஞ்சம் பணம் வசதி கிடைச்ச உடனே அப்படியா இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. அதே தாழ்மையில போனீன்னா உன்னைய கர்த்தர் உயர்த்திட்டே போவார். There is a proverb in the world which says, a simple man when he has riches, he will hold umbrella even in the night. எசேக்கியேல் 28:17-18 நாம அந்த வார்த்தையை பார்க்கலாம். And we see that word in Ezekiel 28 verses 15. உன் அழகினால் உனக்கு மேட்டிமை உண்டாயிற்று. And you were proud because of your beauty. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். And you destroyed your wisdom because of your ஆனபடியால் pride. மனிதர்கள் முன்பாக உன்னை உயர்த்தினேன், இனிமேல் வேடிக்கையாக மாற்றுவேன். And therefore hitherto I exalted you, now I will put you down. எப்ப பெருமை வருதோ அப்பொழுது நமக்கு தேவன் எதிர்த்து வருகிறார். The day when we are proud, God resists us. பெருமை, மினுக்கு இது எல்லாத்தையும் நீங்க விட்டுறணும். Pride, pomp, all these just leave it off. நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது When I went to a place, இந்த பிள்ளை நல்லா படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப மார்க் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படினா this girl, she studied well, but now her marks are come down. நான் சொன்னா மினுக்கி இருப்பான்னு சொன்னேன். I said she would have brightened herself. உடனே அது அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. Then she was shocked because of that. என்ன பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? Why did you say that suddenly? பைபிள் அப்படிதான் சொல்லுது, மினுக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்தாய்ன்னு. ஞானம் கெடுக்கப்படுது ஒரு விசுவாசி பிள்ளைக்குன்னா அதுக்கு காரணம் தேவன் கிடையாது, இவளுடைய மினுக்கு தான் கெடுத்திருக்கும். The word of God says, thou hast corrupted thy wisdom because of your brightness. Therefore, there is no wisdom because of your brightness. உண்மைதானே? Is it not true? எப்போ மினுக்கு ஒரு பையனோ பொண்ணோ மினுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்டே ஞானம் குறையுதுன்னு அர்த்தம், டவுன் ஆயிட்டே வரும். The day a boy or a girl tries to become pomp or bright, their wisdom comes down. நம்ம ஆளுங்களும் கூட பாருங்க என்ன மேக்கப் பண்றாங்க. And there are many people of our children making up. ஒரு கல்யாணத்துக்கு என்னால போக முடியல. And at one marriage I could not go there. ஆனா எனக்கு மீட்டிங் கேரளால, அதனால போய் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு ஓடிரலாம்னு போனேன். Therefore I just went there to give a gift and return. அங்க போனா When I went there, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட்டா பரவாயில்ல, மத்தவங்க கூட இருக்கிறாங்க அவ்வளவு வெறும் என்னமோ முகத்துல ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எதுக்கோ ஒண்ணுக்கு ஃபுல்லா போட்டு நிக்குது. என்னைய பார்த்த உடனே அந்த விசுவாசிகளுக்கு எல்லாம் ஏற்கனவே அதை போட்டு வச்ச போது பிசாசு மாதிரி இருந்துச்சு, இன்னும் ஒரிஜினல் பிசாசு மாதிரி மாறிச்சு. the girl was adorned so much, that was okay, but the girls with her, the believers children, they were adorned so much and they were ashamed before me. இவங்க எல்லாம் கல்யாணத்துல கலந்துக்க போறவங்க. And they are just participating in the wedding. அப்ப பொண்ணு எங்க இருந்தாலும் தெரியல எனக்கு. I don't know where the girl was. உன் மினுக்கினால் ஞானம் கெடும். You have corrupted your wisdom because of your தீரு brightness. ராஜா இப்படி தான் இருந்தான். King of Tyrus was like that. எல்லாம் கெட்டு போயிச்சு. Everything got corrupted. தூதனை கர்த்தர் மகிமையா வச்சிருந்தார். பெருமை வரும் பொழுது குப்புறத்தார வானத்திலிருந்து நீ கீழே தாழ தள்ளப்பட்டாய். The Lord had kept the angel glorious, but when pride came in, he was cast down. தேவன் உன் கையில முத்திர மோதிரமாய் உன்னை மாற்றுவார், ஆனால் நீ உன் ஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும். The Lord will make you a signet in his hand, but you keep up your position. ஆதியாகமம் 38:18 பார்க்கும் பொழுது Genesis 38:18. யூதா துதிப்பவன். Here Judah is the one who praised அவன் God. மோதிரத்தை ஒரு வேசித்தனத்துக்காக அடகு வச்சான். But he made his ring to be a pledge for a harlot. அவன் கையில இருந்த மோதிரம் அதுதான் அவனுடைய அடையாளம். And his signet was his sign. யூதான்னு சொல்றதுக்கு அவன் கையில உள்ள மோதிரம் தான் அடையாளம். His signet was the sign that he was Judah. ஆனா அதை எதுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் தெரியுமா?
But he gave where? வேசித்தனம் பண்றதுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். He gave it, he pledged it for a harlot. எவ்வளவு மோசமான நிலவரத்துக்கு வந்துட்டோம். What a great definite state we are coming. நம்முடைய ஆன்மீக வாழ்வை விசுவாசம் பரிசுத்தம் ஜெபம் ஊழியம் இவைகளை கொண்டு வந்து மாம்சத்துல இணைக்க கூடாது. We should not draw out our spirituality into that which is fleshly. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு விசுவாசிக்கிறேன். I believe that you understand my words. இதுல ஞானஸ்நானம் பரிசுத்தாவி அபிஷேகம் ஊழியம் இந்த ட்ராக்ல வந்துட்ட பிறகு நீ இதுல வச்ச உயர்வு இதுல வந்த ஒரு கனம் மகிமை நல்ல விசுவாசி அப்படிங்கறத கொண்டு போய் மாம்சீகமாக தவறாக யூஸ் பண்றதுக்கு இந்த கிரேட அதுக்கு யூஸ் பண்ண கூடாது. After coming into the spiritual life and you receive honor and good position from the Lord, don't try to inflict it into your carnality. நான் திரும்பவும் சொல்றேன், இது கொஞ்சம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி பாக்குறீங்க. And you look strange, I want to repeat it. நான் ஜெபிக்க போனேன், ஊழியம் பார்க்க போனேன், அந்த வீட்டுக்கு போய் சத்தியம் சொல்ல போனேன், ஏரியா பிரேயருக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன்னு அங்க காப்பி குடிச்சு பிரச்சனையை கொண்டு வந்தீன்னா நீ உன் முத்திரை மோதிரத்தை தவறா யூஸ் பண்ற. உனக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட நீ தவறா ஆபரேட் பண்ற. And if you say I'm going for prayer there, I'm going to pray for them and I'm going to use the gift, and finally you go in a wrong way, that means you are making wrong use of your signet. நீ அந்த விசுவாசிங்கற ஸ்டாண்டர்ட்லயே நிக்கணும். You have to be in the standard of a believer. அதை விட்டு நீ இறங்கி வர கூடாது. அந்த மோதிரத்தை நீ நஷ்டப்படுத்த கூடாது. தவறுக்கு உன்னுடைய ஆன்மீகத்தை யூஸ் பண்ண கூடாது. Don't get down from this. Don't use your spirituality for providing a wrong thing. எஸ்தர் 3:10 பார்க்கும் பொழுது, When we look into Esther 3:10 இல்லாவிட்டால் எஸ்தர் 3:12 பார்க்கும் பொழுது, or 3:12 of Esther, ஆமான் கையில் இந்த மோதிரம் கிடைச்சது. Haman got this ring. அவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் இல்ல. And therefore his dance was not little. அவன் பண்ண சேட்டைகள் கொஞ்சம் கிடையாது. His naughtiness was not little. அவன் அப்படி வந்தானாலே எல்லாரும் எழுமணும், அப்படி இப்படி வந்தா எல்லாரும் முழங்கால் போடணும், இப்படி வந்தா எல்லாரும் விஷ் பண்ணணும். வீட்டுக்கு போவான், டென்ஷன் ஆவான், அவனுக்கு பயங்கரமா இருக்கும். அவனுக்கு அந்த மோதிரத்தை தவறான விதத்துல யூஸ் பண்ணி மொத்தமா தேவனுடைய ஜனத்தை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He thought he deserved so much of respect and regard from others. He was in so much tension very often, and finally altogether he used his ring to destroy the Jews. என்ன நடந்துச்சு? What happened? அந்த மோதிரம் அவனிருந்து பிடுங்கப்பட்டது. That ring was taken away from him. நியாயத்தீர்ப்புக்கு எதுவாய் போய்விட்டான். He was turned to judgment. உனக்கு கொடுத்த கிருபை அபிஷேகங்களை நீ தவறான விதத்துல யூஸ் பண்ண கூடாது. Do not misuse the gifts and graces God has given you. உனக்கு தேவன் கொடுத்த பணத்தை நீ தவறா யூஸ் பண்ணிர கூடாது. Do not misuse the money God has given you. உனக்கு தேவன் கொடுத்த வசதி செல்வாக்கு கனம் சுகம் பலன் ஆரோக்கியம் இத நீங்க ராங்கா யூஸ் பண்ண கூடாது. Do not misuse the good health and strength and conveniences God has given you. ஏன் பணம் நான் சம்பாதிச்சேனா அப்படித்தான் செய்வேன் அப்படினு சொல்ல கூட உனக்கு உரிமை கிடையாது. You have no right to say it is my money, I will do it, I will earn like this. தன்னுடைய சொந்த பங்கை வாங்கி கொண்டு அந்த இளைய குமாரன் போய் எல்லாவற்றையும் அழித்தான். பைபிள் சொல்லுகிறது பரத்துக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான். The prodigal son, he got his own goods and wasted everything. The Bible says that he lost his life. உனக்கு தேவன் பணம் கொடுத்தார்னா அதை இஷ்டத்துக்கு செலவழிச்சு மாம்சீகத்துக்கு அழிக்கிறதுக்கும் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அல்ல, அது பரலோகத்துக்கு விரோதமான பாவமாக கணக்கிடப்படும். When God has given you money, don't misuse it for wrong things and worldly things, then it will turn for you a judgment. சும்மா இருந்த ஆமானே ராஜா தலையை உயர்த்தினான். The king exalted this Haman. ராஜாவின் தயவு கிடைச்சது. And he got the favor of the king. செல்வாக்கு கிடைச்சது. He got riches. நண்பர்கள் கிடைச்சாங்க. He got goodness. பணம் பெருகினது. And money increased. ஆனால் இந்த மோதிரத்தை அவன் தவறாக யூஸ் பண்ணான். But he misused the ring. கர்த்தர் அவன் குடும்பத்தையே தூக்குல போடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டார். The Lord utterly hanged his whole family. நீ ஒரு முத்திரை மோதிரம். You are a signet. அத மறந்துராத. Do not forget it. அடுத்ததாக Nextly, எரேமியா 22ஆம் அதிகாரம். Jeremiah chapter 22. 24ஆம் வசனம். Verse 24. எரேமியா 22:24. 22-24 of Jeremiah. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As I live, said the Lord, though Coniah the son of Jehoiakim, king of Judah, were the signet upon my right hand, yet would I pluck thee thence. நீ என் கையில் ஒரு முத்திரை மோதிரம், ஆனா நீ சரியான வாழ்க்கை வாழல, மெயின்டைன் பண்ணல. ஆனபினால என் கையில் இருந்து உன்னை வீசி எறிந்து விடுவேன் கர்த்தர் ஒரு ராஜாவை பத்தி சொல்றார். True, looking at the king, the Lord said, you are a signet in my right hand, but because you do not have a good life, you did not use it in a proper manner, I will pluck thee hence. நீ என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும்
அதிலிருந்து உன்னை கலட்டி தூக்கி எறிந்து விடுவேன். Even if you are a signet upon my right hand, I will pluck thee thence. ஏன்? Why? அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு தாறுமாறாக மாற்றிக்கொண்டான். Because his life was so traversing. அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று வல்லமை பெற்ற பின்பு ரொம்ப கவனமா இருக்கணும். After being anointed, gifted and graceful, we have to be very careful. நீ ஒரு முத்திரை மோதிரம். You are a signet. ஒன்று நீ கர்த்தருடைய கையில் உள்ள முத்திரை மோதிரம், இல்லாவிட்டால் கர்த்தர் கையில் உள்ள முத்திரை மோதிரம் உன் கையில கிடைத்திருக்கிற ஒரு அனுபவம். Either you are a signet in God's hand or the experience of God's signet begin given to your hand. கர்த்தர் கொடுத்த வசதி வாய்ப்பை தெய்வத்துக்காக உபயோகப்படுத்துங்க. And make use of the conveniences God has given you for the Lord. கிருபை வரங்களை உபயோகப்படுத்துங்க. Make use of the gifts and graces. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறும். And the great mountain will become a plain before you. அந்த முத்திரை மோதிரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துங்கள். And make use of the right use of the signet. உங்களுடைய தரித்திரம் மாறும். Your poverty will change. அந்த முத்திரை மோதிரத்தை சரியாய் பயன்படுத்துங்கள். Make right use of the signet. ஜனங்கள் உங்கள் குடும்பத்தார் மீட்கப்படுவார்கள். And people and the other people will be redeemed. நீ ஒரு காணிக்கையாக உன்னை ஒப்புக்கொடுத்து பார். Offer yourself as an offering. உன்னை தேவன் அங்கீகரிப்பார். And the Lord will accept you. அதை விட்டு இந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீ பெருமைக்குள்ளே இடம் கொடுத்தால், After receiving the anointing and gifts, if you give place இந்த to மார்க்கத்துல pride. வந்த பின்பு நீ வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தால், After coming into this path, if you give place to adultery. ஆண்டவர் கொடுத்த செல்வாக்கை நீ மற்றவர்களை அழிக்க நீ பயன்படுத்தினால், If you misuse the wealth God has given you to destroy others. தேவன் எதிர்பார்க்கிற அந்த மெய் ஜீவியம் உனக்குள் இல்லாவிட்டால் கர்த்தர் தூக்கி எறிவார். If you do not have the life which God expects, God will pluck you there. நீ ஒரு விரும்பப்படாத பாத்திரமாய் மாறி போவாய். You will be a vessel without pleasure. நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் வச்சிருக்கிறேன். And I have two things before you. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே, ஒன்று நஷ்டமும் இருக்கு அதுல லாபமும் இருக்கு. Now I have placed positive and negative aspects before you. நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் Today in the presence of God. உணர்த்தப்பட வேண்டிய ஒரு நேரம். This is a time you have to realize. ஆண்டவருடைய கையில முத்திரை மோதிரமா இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுங்கள். If you are a signet in God's hand, be preserved. ஒருவேளை முத்திரை மோதிரமாக இருந்து அந்த தீருவை போல, அந்த கேருபை போல, அந்த ஆமானை போல, இல்லாவிட்டால் அந்த கோனியா போல, இல்லாவிட்டால் அந்த யூதாவை போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த கிருபை அபிஷேகம் அந்த மகிமையை இழந்து போயிருந்தால் இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்கள். Or being a signet in God's hand, if you have left the glory of God, like that king of Tyrus, anointed cherub, Konaiah and that Ahab, then turn yourself, humble yourself. ஒருவேளை நீ எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். Maybe you have lost it. வேசித்தனத்தினால், The spirit of பெருமையினால், the spirit of pride, உனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தினால், the spirit of arrogancy. ஒருவேளை நீ இழந்து போயிருக்கலாம். You may have lost your gifts. ஒரு வாய்ப்பு இருக்கிறது. But one chance. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Luke the Gospel, chapter 15 and verse 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கையிலே மோதிரத்தை போடுங்கள். Put a ring on his hand. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் விழுந்த தோல்விகளுக்காக நீங்கள் மனம் திரும்பினால் உங்கள் கையில் மறுபடியும் தகப்பன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போட ஆயத்தமாய் இருக்கிறார். Maybe if you truly repent for the failures in your life, Father is willing to put the ring once again in you. அப்படி விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who decide that, close your eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். If you can, be on your knees. செருபாபேலாகிய என் ஊழியக்காரனே, நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் கையில் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். O Zerubbabel, my servant, I will make thee as a signet, for I have chosen thee, saith the Lord. கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those who believe that God is speaking to me, be on your knees. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தையே, நீ ஒரு முத்திரை மோதிரம். Today, the word that God gives you is, you are a signet. நீ சொன்னா பரலோகமே உனக்காக செயல்படும். If you tell, the heaven will work for you. உன் ஜெபத்துக்கு மறு ஜெபம் கிடையாது. There is no other prayer other than yours. நீ ஒரு ஜெபம் பண்ணா பரலோகம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் திருவுளம் சொல்லும். When you offer up a prayer, heaven will say amen to it. ஆமென். கர்த்தர் என்னை ஒரு முத்திரை மோதிரமாகத்தான் இந்த சபையில் கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those who say, the Lord has brought me to the church as a signet, be on your knees. உன்னை கர்த்தர் அப்படித்தான் உயர்த்தும்படியாக வைத்திருக்கிறார். Yes, the Lord has kept you to exalt you. நீ யார் கையில் இருக்கிறாய்? In whose hand are you? உன் கையில் உள்ள முத்திரை மோதிரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய்? How do you make use of the signet in your hand? உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? How was your prayer? உனக்கு கொடுத்த இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? How do you make use of the power in Jesus' name? உனக்கு தேவன் கொடுத்த வல்லமை எப்படிப்பட்டது?
How do you, what kind of authority God has given you? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உன் கையில தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். God has given all power in heaven and earth. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க. கர்த்தர் உனக்கு மறுபடியும் உன்னை முத்திரை மோதிரமாய் அழைப்பார், இல்லாவிட்டால் மோதிரமாய் வைப்பார். 2 minutes, be on knees. Either God will give the signet in your hand or keep you as a signet in his hand. ஒருவேளை பெருமையில் நீ அதை இழந்து போயிருக்கலாம். Or you may have lost it because of your pride. ஒருவேளை நீ அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போயிருக்கலாம். You may have fallen from your state. தவறான வாழ்வினாலே அந்த கிருபை உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். That grace would have been corrupted because of your wrong life. அப்படி யாராவது இழந்து போயிருந்தால் நீங்கள் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு இந்த மோதிரத்தை தகப்பன் தருவார். If you have lost it, come back again and the Father will give the ring. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? எனக்கு அந்த மோதிரம் வேணும். I need that ring. ஆமென். நான் மறுபடியும் ஜெபிக்கிறவனாய் மாறணும். I need to become a prayerful person. என் தரித்திரம் போகணும். My poverty should be என் dispelled. ஜனம் மீட்கப்பட My வேண்டும். prayers should be answered. அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேவனை நோக்கி பாருங்க. Those who want that, look unto God. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மோதிரமாய் மாற்றி அனுப்புகிறார். Right today, God will make you a signet. தேவனுடைய கரத்தில் உன்னை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைக்கிறார். God places you as a signet in his hand. இல்லாவிட்டால் அவருடைய கையில் உள்ள முத்திரை மோதிரம் உன் கையில் போடப்படுகிறது. Oh, the signet in God's hand is put in your hand today. இனிமேல் உன் ஜனங்கள் மீட்கப்பட போகிறார்கள். Hereafter, your people will be redeemed. இனிமேல் உன் தரித்திரம் நீக்கப்பட போகிறது. Hereafter, your poverty will be dispelled. இனிமேல் உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் சமபூமியாய் மாறப் போகிறது. Hereafter, the mountain before you will become a plain. அதை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். Those who believe it, praise God. நல்ல ஒரு ஜபாவி கொடுத்திருந்தார், உலகத்தை வெறுக்கும் ஒரு சிந்தை கொடுத்திருந்தார், நல்ல ஒரு விசுவாசம் கொடுத்திருந்தார், நல்ல ஒரு சமாதானம் கொடுத்திருந்தார், நல்ல ஒரு அபிஷேகம் கொடுத்திருந்தார், நல்ல தேவ சமூகத்தில் விழித்திருந்து மணிக்கணக்காய் போராடுகிற கிருபை தந்திருந்தார், தரிசனங்கள் கொடுத்திருந்தார், சொப்பனங்கள் கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், வெளிப்பாடுகள் கொடுத்திருந்தார். இப்படி பல அனுபவங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஒவ்வொரு நாளும் புது புது பாதையிலே என்னை நடத்தி கொண்டு வந்தார். அந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். இவர்கள் தான் முத்திரை மோதிரங்கள். எத்தனை பேருக்கு இருந்தது? ஆமென். சரி, சூழ்நிலைகள் மத்தியில, அறியாமையில, புத்தியினத்துல, மதியினத்துல, இதுல உள்ள சில அனுபவங்கள் எனக்கு நஷ்டப்பட்டது, அது என்னை விட்டு எடுக்கப்பட்டது போல உணர்கிறேன், அது என்னை விட்டு விலகி போனது போல உணர்கிறேன். இன்றைக்கு அதற்காக நான் ஏங்குகிறேன், எனக்கு அது இல்லாதது போல ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இப்ப கை வைத்துங்க. இந்த கை வைத்திருக்கீங்க பாருங்க, இதுதான் மறுபடி உனக்கு கர்த்தர் மோதிரத்தை போடுறதுக்கு உள்ள அடையாளம். உன்னுடைய நிலவரத்தை நீ உணரும் பொழுது, ஓ கர்த்தர் மறுபடியும் உன்னை முத்திரை மோதிரமாய் போ உன்னை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முடிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால நீ மனம் திரும்பினதுக்கு அடையாளமா, அந்த இளையகுமாரன் வந்ததுக்கு அடையாளமே அவனுக்கு இரண்டாவது கிடைச்சது இந்த மோதிரம் தான். இந்த கூட்டத்துக்கு நீ வந்தது அடையாளமா, கர்த்தர் உன் கையில மோதிரத்தை போடட்டுமே. அப்படி ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் உன் கையில் போடுகிறது தன்னுடைய மோதிரத்தை உன் கையில் போடுவார். அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம். இந்த மோதிரம் இந்த கூட்டத்துல உன் கையில முத்திர மோதிரத்தை தகப்பன் போட்டுட்டாருன்னு சொன்னா, நீ வெளியே போகும்போதே பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். உன் ஜனம் மீட்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருக்கள் உன் முன்பாக தெண்டனிட்டு பணிவார்கள். உன் தரித்திரம் நீங்கி போய்விடும். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். இந்த மோதிரம் உன் கையில வர்றத பார்த்து பிசாசு நடுங்குறான். ஆமென். பொல்லாத ஆவிகள் நடுங்குகின்றது. மறுபடியும் இவனுக்கு அந்த மோதிரம் கிடைத்து விட்டது. மறுபடியும் அந்த கிருபை வந்து விட்டது. ஓ, அவன் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தி விட்டார். இனி சத்துருவுக்கு உன் வீட்டில் இடம் கிடையாது. ஹல்லேலூயா. மறுபடியும் உன்னை மகனாக மகளாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்.
அல்லேலூயா. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இளையகுமாரன் போகும் பொழுது எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா தகப்பன் மோதிரத்தை மட்டும் தான் கையில வச்சுட்டான். மூத்த குமாரன் வெளியே போயிருந்தான், அவங்க கையில அந்த மோதிரத்தை கொடுக்கல. அந்த மோதிரம் அந்த இளையகுமாரனுக்காக வெயிட்டிங்ல இருந்தது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்காகவே அந்த மோதிரத்தை கர்த்தர் தகப்பன் வைத்திருக்கிறார். அநேக நாட்களுக்கு பின்பாக நீ வந்திருக்கிறாய். ஓ, உன்னை மறுபடியும் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். உன்னை தேவன் மறுபடியும் அங்கீகரிக்கிறார். சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தனை புத்திரனாகி நீர் அபிஷேகத்தால். சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தனை புத்திரனாகி நீர் அபிஷேகத்தால். நித்திய நீதி நான் பெறவே உத்தம பாதையில் வழி நடத்தும். நித்திய நீதி நான். இந்த மெசேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போற, யாராவது உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? கூட்டத்துக்கு போனீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு? நல்லா இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, இந்த கூட்டத்துக்கு போன பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு முத்திரை மோதிரம். இல்ல, இந்த கூட்டத்துக்கு போன பிறகுதான் புரிஞ்சுது, நான் தூரத்துல இருந்தேன், மறுபடியும் என்னை அணைத்து என் கையில் அந்த மோதிரத்தை போட்டு விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? ஆமென். நீ ஜெபிக்கிறது கேட்கப்படும், நீ கேட்டுக்கொள்வது அருள் செய்யப்படும். ஆம், சத்திய வசனத்தினாலதான் நம்ம பிறப்பிச்சார். அந்த அபிஷேகம் கிடைச்ச பிறகு நம்முடைய பேர் பிள்ளைகள் அல்ல, யாரு? புத்திரர்கள், சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தன்னை புத்திரனாக்கி நீர் அபிஷேகத்தால் நித்திய கீர்த்தியை நான் பெறவே உத்தம பாதையில் வழி நடத்தும். இன்னைக்கு கர்த்தர் நித்திய ஒரு முத்திரை மோதிரமா மாத்தி இருக்கிறார். ஆனா இனிமேல் உனக்கு கிடைக்க போறது நித்தியமான ஒரு கீர்த்தி. ஹல்லேலூயா. சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தன்னை புத்திரனாக்கி நீர் அபிஷேகத்தால். எல்லாரும் சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தன்னை புத்திரனாக்கி நீர் அபிஷேகத்தால். நித்திய கீர்த்தியை நாம் பெறவே உத்தம பாதை. நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எப்படி செயல்பட வேண்டும், இந்த அதிகாரம், இந்த நாமத்தை கொண்டு நாம் எப்படி வாழ்வில் வாழ வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதித்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த முத்திரை மோதிரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தாதபடினால் நாம் எவைகளை இழந்து போனோம், அவைகளை மறுபடி நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தேவன் நமக்கு போதித்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்திலே முத்திரை மோதிரங்களாக தன்னுடைய நாமத்துக்காக செயல்பட்டவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.